அப்பா பிதாவே எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு கிருபையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம பேச போகிற செய்தியினுடைய டைட்டில் வந்து த த்ரோன் ஆஃப் காட், தேவனுடைய சிங்காசனம். அதை பற்றி பேச போகிறோம். ஆனால் நான் கொடுத்த டைட்டில் என்னன்னா, ஜான் கோஸ் டு ஹெவன், ஜான் த அப்போஸ்தல் கோஸ் டு ஹெவன், யோவான் அப்போஸ்தலன் பரலோகம் போனார் என்பதாக பேச போகிறோம். ஆமென். நம்ம இருக்கிற வீடு, நம்ம இருக்கிற இந்த உலகத்தை வாடகை வீடுன்னு பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. இது ஒரு வாடகை வீடா. நம்ம இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு காலி பண்ணிட்டு போயிடுவோம். எங்கே போனோன்னே தெரியாது. இந்த உடம்பு இருக்கும், அந்த உயிர் போயிடுது. எவ்வளோ பேர் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்கே போனாங்க என்று நம்மால் தேடவே முடியவில்லை. ஆனால் நாம் எங்கே போக வேண்டும் என்பதை பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. நம்ம கையில் பைபிள் இருக்குது. இதில் 66 புஸ்தகம் இருக்குது. ஆமென். 66 புஸ்தகம், 40 எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 40. 66 புஸ்தகம், 40 பேர் எழுதுகிறாங்க. பல நேரத்தில் ஒருத்தர் பார்த்ததில், ஒருத்தர் வாழ்ந்த காலத்தில், ஒருத்தர் வாழ்ந்ததில். உதாரணமாக ஏசாயா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கார். உதாரணமாக மோசே, இந்த ஏசாயா பிறக்கிறதுக்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கார். அவர் அப்போ எழுதினதும், அப்புறம் ஏசாயா எழுதினதும், அதன் பிறகு இப்போ நம்ம படிக்க போகிற கடைசியாக கிபி 95 எழுதப்பட்ட வெளிப்படுத்தல் விசேஷமும் ஏறக்குறைய 3000 வருஷம் ஸ்பேனில் எழுதப்பட்டிருக்கான். ஒருத்தர் பார்த்ததில், ஆனால் ஒரே மெசேஜ் தான் சொல்கிறாங்க. மனிதனுக்கு ஒரு தேவன் உண்டு. ஆமென். இன்னொரு மெசேஜ், மனிதனை காப்பாற்ற ஒரு இரட்சகர் உண்டு. ரெண்டே மெசேஜ் தான். மனிதனுக்கு ஒரு தேவன் உண்டு, மனிதனை காப்பாற்ற ஒரு இரட்சகர் உண்டு. பழைய ஏற்பாடு இயேசு வருகிறார், இரட்சகர் வருகிறார், இரட்சகர் வருகிறார், இரட்சகர் வருகிறார்னு சொல்லுதான். ஆமென். புதிய ஏற்பாடு, இதோ இரட்சகர் இங்கே, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான், இரட்சகர் இதோ, இரட்சகர் இதோ, இரட்சகர் இதோ, இரட்சகர். மீதி வருகிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வெளிப்படுத்தின விசேஷம் திரும்பவும் இரட்சகர் வருகிறார், வருகிறார், வருகிறார்னு சொல்லுதான். ஆமென். இன்றைக்கு யோவான் பரலோகம் போகிறார். ஆமென். செய்தி கேட்க ஆயத்தமா? உள்ள டீப்பாக போகலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் பரலோகத்துக்கு போகிறார். நான் சொன்னேன், நாம் இருக்கிற வீடு வாடகை வீடு. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி மறுபடியும் உங்களை சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்னா, நம்ம இருக்கிற வீடு இது இல்லை. எங்கே தான் அங்கே இருக்க போகிறோம்? பரலோகம் போக போகிறோம். சரி, இப்போ கேள்வி, ஜீசஸ் உண்மையில் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போவாரா இல்லை கை விட்டுருவாரா? சொல்லுங்க. வயசாயிட்டா, கையில் காசு இல்லைன்னா, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா, கெட்ட பேர் வந்துருச்சுன்னா கூட்டிகிட்டு போவார். அப்படிப்பட்ட ஒரு உறவை தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். ஆமீன். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரும்போது 12 பேரை தனக்கு பின் வரும்படி கூப்பிட்டார். லட்சக்கணக்கான பேர் பின்னாடி வந்தாங்க, நான் அவரை யாரையும் கூப்பிடல. ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தாங்க, அவங்களையும் அவர் கூப்பிடல. 12 பேரை மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு அப்போஸ்தலர்னு பேர் வச்சார். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள் பேர் அப்போஸ்தலர் என்றார் கூப்பிட்டார். இந்த 12 பேரில் வயசு குறைஞ்ச ஒருத்தரை பற்றி படிக்க போகிறோம். அவர் பேர் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான். இயேசு அவரை ஊழியத்துக்கு அழைக்கும் போது இந்த ஐயாவுக்கு டீனேஜாக இருந்திருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. டீனேஜ், ஜஸ்ட் 3.5 வருஷம் பழக்கம் தான் இயேசுக்கும் அவருக்கும். 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷத்தில் ஜீசஸோட ரொம்ப நெருங்கிட்டார் இந்த யோவான் அப்போஸ்தலன். ஜீசஸ் ஒரு காரில் போகிறார் அப்படின்னா, ஒரு பஸ்ஸில், ஒரு வேனில் போவார்னா 12 பேரோட போவார். ஒரு காரில் போவார்னா 4 பேரோட போவார். இவர் ஒருத்தர், மீதி 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான். யாக்கோபு யோவானா அண்ணன் தம்பி. பேதுரு என்பவன் அந்திரேயாவோட தம்பி. இது வேறு ஃபேமிலி. 4 பேரோட போவார். அதில் ஜீசஸ் கார் ஓட்டினார்னா பக்கத்தில் யார் உட்காருவான்ற போட்டி வந்தால் யோவான் தான் உட்காருவார். ரொம்ப விஷயம். அப்போ ஜீசஸ், நான் யோசிக்கிறேன், ஜீசஸ் ஒரு கீர் போடும்போது, வண்டி திரும்பும்போது ஜீசஸ் மேலேயே சாயக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த யோவானுக்கு கிடச்சிச்சு. ஆமேன்.
தூக்க கலக்கம். பஸ்ஸில் போகிறாங்க, 4 பேர் போகிறாங்க. இயேசு உட்காந்துருக்காரு, யோவான் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இயேசு தூங்கி யோவான் மேலே விழல, யோவான் தான் தூங்கி தூங்கி அவர் மேலே என்ன பண்ணிட்டான், சாஞ்சிட்டான். எல்லாருக்கும் ஒரு பொறாமை, இவனை பார்த்தா இருந்தால் இவனை மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு. ஆமென். அவரே தன்னோட லெட்டரில் வெளிப்படையாக சொல்லாமல் கர்த்தரிடத்தில் அன்பாக இருந்த சீஷன் அப்படின்னு போட்டிருப்பார். ஆமென், ஆமென். இந்த சீசன் ரொம்ப அன்பாக இருக்கான்றதுக்காக ஜீசஸ் சொன்னோம் இவன் கூட எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தங்கலை, எக்ஸ்ட்ரா ஒரு புடி சாப்பாடு கொடுக்கல. அன்பாக இருந்தார், எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கார், நம்ம எல்லாருக்கையும் அன்பாக இருக்கார். சரியாக 3 வருஷம் ஜீசஸ் ஊழியம் செஞ்சார். அவருக்கு 33 வயது ஆகும்போது இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க. ஏன்னா அவர் பிறந்ததே அதுக்காக தான். ஆமென். நம்முடைய பாடுகளுக்கு அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிறந்ததே அதுக்காக தான். மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போகிறார். 40 நாள் உயிரோளராக காட்சியளித்தார். பூட்டின வீட்டுக்குள்ளே போனார். அவரோட பாடி நம்ம பாடி மாதிரி கிடையாது. நம்முடைய பாடி 3 ஃபேஸ் அண்டர்கோ ஆக போகுது, ஆகணும். ஒன்று வந்து அம்மா வயிற்றில் இருக்குது, அது தண்ணியில் இருந்துச்சு. ஐ மீன் ஹல்லேலூயா. 2வது பாடி அது தண்ணியில் தான் வாழும், பனிக்கோடம் அது பேரில் அதானே. அடுத்தது குழந்தை ஒன்ஸ் இந்த பூமியில் பிறந்த பிறகு இது காற்றுல வாழுது. எதில் வாழுது? காற்றுல வாழுது. அதன் பிறகு ஆண்டவர் நமக்கு 3வது தரப்போகிறது உயிர்த்தெழுந்த சரீரம். ஐ மீன் ரிசரக்டட் பாடி. இட் கேன் ட்ராவல் த்ரூ ஸ்பேஸ். ஹல்லேலூயா. எங்கே ட்ராவல் பண்ணோம்? ஸ்பேஸ். ஸ்பேஸ் கிராஃப்டில் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, நம்ம அனுப்புகிறாங்க பாருங்கள்ல, சந்திராயன்லாம் அனுப்புகிறாங்க. அது பேர் என்ன பேர்? ஏன் ஏரோப்ளைன் அனுப்பல? அது ஸ்பேஸில் ட்ராவல் ஆகாது. ஸ்பேஸ் ரிஸ்ட்ரிக்டட் பாடி எதில் ட்ராவல் ஆகும்? ஸ்பேஸ். ஹல்லேலூயா. இட் கேன் ட்ராவல் எனிவேர். ஆமென். நம்மளை எந்த ஃபார்மில் கர்த்தர் வைப்பாருன்னு தெரில. இந்த 3வது பாடி பேர் என்ன சொன்னேன்? ரிசரக்டட் பாடி. அம்மா வயிற்றில் இருந்த அந்த ஃபீட்டல் பாடி அப்படின்வாங்க, அது எங்கே இருக்குது? பனி கோடத்தில் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த ஃபிசிக்கல் பாடி எங்கே இருக்குது? காற்றுல இருக்குது. டிரான்ஸ்ஃபிகர்டு பாடி, ரிசரக்டட் பாடி எங்கே போகும்? இட் கேன் ட்ராவல் த்ரூ ஸ்பேஸ், இட் கேன் ட்ராவல் எனிவேர். அந்த பாடி தான் நமக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அதுதான் பரலோகம் போகும். ஹல்லேலூயா. மறுரூபமாக்கப்பட்டார்கள். 1 தெசலோனிக்கர் 4:13 சொல்கிறது, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். மறுரூபமாக்கப்படும். மரித்தோர் உயிரோடு எழுந்து டீ கடைக்கு டீ சாப்பிட்றதுக்கும் வீட்டுக்கும் கிளம்பி போகிறதில்ல, உயிர்த்தெழும்படியாக போகிறார்கள். ஆமென். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். புரிஞ்சிச்சா? அம்மா வயிற்றில் பனிக்கூடத்துக்குள்ளே இருக்கும்போது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிச்சு? யாருக்காவது தெரில. வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்மள தெரிஞ்சிச்சு, உள்ளே இருக்கிற நமக்கு அவங்கள தெரியல. அவங்க நம்ம கூட கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. அவங்க என்ன சொன்னாலும் நமக்கு புரியல, நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. வெளியில் வந்த பிறகு தான் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது நம்ம இந்த உலகத்தை புரிந்து கொள்ள. ஆண்டவர் தான் அதை படைத்தார் என்றால் அதனால தானே படைத்தார், அதே ஆண்டவர் தான் இதையும் படைத்தார். இன்றைக்கி யோவான் பரலோகம் போகிறத பற்றி சொல்கிறேன். ஜீசஸ்க்கும் யோவானுக்கும் 3 வருஷம் உறவு. எத்தனை வருஷங்க? 3 வருஷம். ஜஸ்ட் 3.5 years. இயேசு வந்து அவரோட குரு. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போயிட்டார். இந்த யோவான் அன்பான மார்பில் சார்ந்து கொண்ட சீஷன் பார்த்து கொண்டிருக்க போயிட்டார். அப்புறம் வந்து ஊழியம் தடபுடலாம் நடக்குதுப்பா, அருமையாக நடக்குது. எருசலேமில் தான் நடக்குது. சர்ச்சில் இடமே இல்லை. அவங்க வீடுகளில் கூட்டம் நடத்துவாங்க, இடம் இல்லை. சாலமோன் மண்டபத்தையே அவங்க வாடகைக்கு எடுத்துட்டாங்க. அன்னைக்கு உள்ள பெரிய ஹால், கவர்மெண்ட் ஹால், அரசாங்கத்தில் வைக்கப்பட்ட ஹால், சாலமோன் மண்டபத்தை வாடகை எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே 3000 பேர். ஆமென். இவங்க ஒரு 120 பேர் இருந்தாங்க. ஜீசஸ் விட்டுட்டு போன 40ஆம் நாள் 120 பேர் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே 3000 பேர் சேர்ந்துட்டாங்க, சபையிலே மெம்பர் ஆகிட்டாங்க. பிறகு ஒரு மீட்டிங் போட்டார் பேதுரு, ஸ்பெஷல் ஸ்பீக்கர் பீட்டர் த அப்போஸ்தலன் அப்படின்னாங்க. திரும்பி ஒரு மெசேஜ் கொடுத்தாரு பாருங்க, 5000 பேர். சர்ச்சில் இப்போ 8120 பேர் மாறிட்டாங்க, மெம்பர்ஸ் ஆகிட்டாங்க. இதன் பிறகு சபை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணுன்னு பார்த்தா சபை பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சபையை அடிக்கிற கூட்டம் பெருகுச்சு. சபையை 2 விதமான ஜாதியாரே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூதர்கள் எங்கே பார்த்தாலும் சபையை, இவங்க வெறும் 8000 சில்லற தான், அவன் லட்சக்கணக்கில் இருக்கான். அடிக்கிறது, கொலை செய்கிறது, கல் எறிகிறது, சட்டத்தை விரோதமாக போடுறது. சபை ரெண்டு ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுச்சு. ஒன்று செதறி எருசலேம் விட்டு ஓடி போச்சு, இன்னொன்று உள்ளேருந்தே செத்துச்சு. ஆமென். இந்த புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க, வேறு ஊரில் வீடு வச்சுருந்தவங்க, அவங்களாம் அப்படியே போயிட்டாங்க, புறப்பட்டு போயிட்டாங்க. கிரேக்க காலனிலாம் எங்கே இருந்துச்சோ அங்கெல்லாம் போயிட்டாங்க. அங்கங்கே பிரிஞ்சு போய் ஊழியத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சபையில் உள்ள அந்த 11 அப்போஸ்தலர்கள் இருந்தாருங்களே, ஒருத்தன் யூதாஸ்காரியர் போயிட்டான் 11, கூட மத்தத்தியாஸ்னு ஒருத்தரை சூஸ் பண்ணாங்க, மொத்தம் 12 பேர். எல்லாரையுமே அடிச்சே சாவடிச்சிட்டானுங்க. எல்லாருமே இங்கே எருசலேமில் வச்சே காலி பண்ணிட்டாங்க.
அவங்களோட சீஷர்கள் புறப்பட்டு போய் கிரேக்க காலனி, ரோமன் காலனிலெல்லாம் போய் சபைகள் ஆரம்பித்து வந்தது தான் அந்தியோகியா சபை. சபை பேர் மறக்கக்கூடாது. என்ன பேருங்க? அந்தியோகியாவில் உள்ள ஒரு சபை. லட்சக்கணக்கில் கூடிருச்சு. அப்போ தான் சுற்றி உள்ளவங்க, ஏன்னா அங்கே இந்த ப்ராப்ளம் இல்லை, எருசலேமில் தான் அடிக்கிறாங்க. அங்கே அது பப்ளிக் பிளேஸ், வேறு புறஜாதியாரோட பட்டணம், அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. லட்சக்கணக்கில் ஆயிடுச்சு. முதல் முறை கிறிஸ்டியன்ஸ் என்ற பேர் அவங்களுக்கு தான் வந்துச்சு. இப்போ நம்மளை கிறிஸ்டியன்ன்றாங்களா, இந்த பேரை வச்சது யார்? அந்தியோகியா சபைக்கு வச்சது. இதாங்க சூழ்நிலை. இயேசுவோட 12 சீஷர்கள், சீஷர்களோட சீஷர்கள், ஸ்தேவான் போல 7 பேர், எல்லாரையும் அடித்து காலி. பட்டய கருக்கு கல் எறியுது, பட்டய கரு இப்படி பண்ணாங்க. பேதுருவை கூட காலி பண்ணிட்டாங்க. ஆமேன், அல்லேலூயா. 100 வயசு ஆகுது இந்த யோவானுக்கு. இவரை மட்டும் சாகடிக்க முடியல. விஷயம் தான் இப்போ சப்ஜெக்ட். எத்தனை வயசு ஆகுதுங்க? 100 வயசு ஆகுது. இவரை சாகடிக்க பல முயற்சிகள் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவரையும் வெட்ட பார்த்தாங்க, தப்பிச்சிட்டாரு. ஒரு கொடூர தண்டனையில் ஒன்று வந்து தூக்கி எண்ணெய் கொப்பரையில் போட வேண்டியது, அதுவும் போட்டு பார்த்தாங்க, அதுலேருந்தும் தப்பிச்சிட்டாருன்னு வரலாறு சொல்லுது பைபிள்ஸில். லாஸ்ட்டாக ஒரு முடிவு பண்ணான் அந்த மன்னன், ரோம மன்னன், இவனை பத்மு தீவுக்கு நாடு கடத்த வேண்டும் என்று முடிவு பண்ணான். ஐலண்ட் ஆஃப் பேட்மோஸ் நாடு கடத்திட்டாங்க. இந்த பத்மு தீவினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பச்சை இலை கூட அங்கே பாய்சன் தான். பாய்சனஸ் க்ரீச்சர்ஸ் அங்கே வந்து நல்ல மிருகங்களே இருக்காது. இதுதான் இருக்கும் விஷ மிருகங்கள். வைல்ட் அனிமல்ஸில் என்னதுங்க? விஷ மிருகம். அங்கே நாடு கடத்தினாங்க. 100 வயசு ஆயிடுச்சு. அங்கே இருக்கார். ஆமேன். தனியாக போயிட்டார். கூட பிறந்தவங்க வளர்ந்தவங்க யாருமே இல்லை. கூட ஊழியம் செஞ்சவங்க கூட. ஆனால் சபை வளர்ந்துருச்சு. இவரை நாடு கடத்திட்டாங்க. தனியாக இருக்கிறாரு. ப்ரே பண்ணுறார். விஷயத்தை என்ன பண்ணுறாரு? ஆவிக்குள்ளாகிறார். என்ன ஆகிறாருங்க? ஆவிக்குள்ளாகும் போது பரலோகம் திறக்கிறது. அல்லேலூயா. ஆமென். என்ன திறக்குதுங்க? நம்ம நினைப்போம் நம்ம உடம்பு இருக்கிறதுல தான் நம்ம இருப்போன்னு. தூங்கும்போது உடம்பு வீட்டில் இருக்கோம், கனவுலாம் கண்டுட்டு வந்திருப்போம். கரெக்டாக? மயக்க நிலையில் இருக்கும்போது உடம்பு இங்கே தான் இருப்போம். நம்ம என்ன நிலையில் இருப்போம்? நம்ம உடம்பை பற்றின கேரே இருக்காது. ஆமேன். உயிர் போயிட்ட பிறகு உடம்பு இங்கே தான் இருப்போம். நம்ம எங்கே போவோன்னு நமக்கு தெரியாது. உயிர் போகிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை பேர் நகத்தில் இடிச்சுன்னுக்கிறீங்க? நகத்தில் அதை நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணிட்ட பிறகு கட் பண்ண போர்ஷனில் வலிக்குமா? இடிச்சிக்கிட்டீங்க, லேசாக உடஞ்சிச்சு, எங்கே தொட்டாலும் வலிக்கும் தானே? அந்த நகத்தை கட் பண்ணி தூரம் எடுத்துட்டீங்க, கட் பண்ணி தனியாக எடுத்தீங்களா? அந்த நகத்தில் வலி தெரியுமா? ஏன்? அது வந்து கட் பண்ணி எடுக்கப்பட்டது. அதுபோல் தான் நம்ம பாடியில் எந்த அங்கத்தை ஆம்பியூட் பண்ணாலும் ஆம்பியூட்டட் பாடியில் பெயின் இருக்காது. நம்மது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இங்கேருந்து தான் வலி பரவுது. அங்கே என்ன நடக்குதுன்னு சென்ஸ் பண்ணி வலி கொடுக்குது. ஒன்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த பகுதிக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை, தெரியாது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதுபோல் தான் இந்த உயிர் நம்மளை விட்டு போயிட்டா இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்த பாடியை நம்ம விட்டோம், நம்ம வெளியே போக போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் ஆவிக்குள்ளாகிற ஒரு நிலை. அல்லேலூயா. ஆனால் பைபிளிக்கலாக அது நடக்கும். யோவான் பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார், ஆனால் ஆவிக்குள்ளாகி பரலோகம் போகிறார். அல்லேலூயா. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆமேன். மந்திரம், தந்திரம், சூனியம் பண்ணுறது, நாள் பார்க்குறது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அந்த வழியில் நீ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நீ ப்ரே பண்ணாலே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு கூட்டி கொண்டு போவேன் என்று யோவானை கர்த்தர் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்கும் கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்காக தான் நீ வெளிப்படுத்தல விசேஷம் படிக்க போகிறோம். எத்தனை பேர் படிக்கலாம்? யோவானுக்கு இப்போனா வயசு 100 வயசு ஆகுது. ஆமேன். இந்த 100 வயசில் கனவுல 100 வயசு தாத்தா கனவுல என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில, நான் ஸ்கூலுக்கு போனது ஞாபகம் வருதுன்னு தாத்தா சொல்லலாம், இல்லை ஏதோ கனவு சொல்லலாம். கர்த்தருடைய பரலோக தரிசனங்களை யோவான் காண்கிறான். இந்த செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஆண்டவரே, நான் கூட கனவு உலகத்தில் உண்மைதான் காண வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டிருக்கும் போது என்னுடைய கனவு உலகத்தில் யாரை காண வேண்டும்? உண்மைதான் காண வேண்டும். பரலோகத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் என்கிற தலைப்பிலே நான் இன்றைக்கு பேச போகிறேன். முதலாவதாக இந்த மனிதன் பார்த்தது என்ன? 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் வந்து விடுவோம். முதல் வசனத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 படிப்பாங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசனை கண்டேன். அப்படி இருங்க. யோவான் இப்போ ஆவிக்குள்ளா இருக்காரு. He is in spirit. He is led by spirit. ஆமென்.
ஆவிக்குள்ளாயிருக்கிறாரு. உடனே ஆவிக்குள்ளானேன். And immediately I was in the spirit. John is going to travel in the spirit. Amen. இந்த physical body travel பண்ண ஒரு டூ வீலர் வேணும், ஒரு பைக் வேணும், நடந்து போறதுக்கு கால் வேணும். ஸ்பிரிட்ல டிராவல் பண்றதுக்கு ஹோலி ஸ்பிரிட் வேணும். ஹல்லேலூயா. எது வேணுங்க? ஹோலி ஸ்பிரிட் வேணும். உலகத்துல மந்திரம் தந்திரம் பண்றவங்க ஈவில் ஸ்பிரிட்ல டிராவல் பண்ணுவாங்க. அவனை நம்பி போறது கழுகுக்கு தூக்கிட்டு போற கதை தான், பூனை தூக்கிட்டு போற கதை தான். கர்த்தரை நம்பி போவது. I was in spirit immediately. ஆவிக்குள்ளானாரா? ஆவிக்குள்ளான பிறகு பரலோகம் தெரிகிறது. ஹல்லேலூயா. என்ன தெரியுதுங்க? நம்ம கையில மிகவும் உயர்ந்த மிகவும் திறமை வாய்ந்த டெலஸ்கோப்லாம் இருக்கு. வானத்தை படிக்கக்கூடிய டெலஸ்கோப்லாம் இருக்கு. அதில் நாசா கையில் இல்லாதது கூட அவங்க கையில் இருக்கு, ரோமர்கள் கையில் இருக்கு. ரோம்லேருந்து படிக்கிறாங்க. ஒன்றுத்துலேயும் இது வரைக்கும் பரலோகன்றதை அவங்களால பார்க்க முடியல. எவ்வளோ டெலஸ்கோபிக் இமேஜஸ், பல தூரங்கள், பல மைல் தூரங்கள், பல லைட் இயர்ஸ் தூரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒன்றிலும் பரலோகத்தை நாம் காண்டதில்லை, காணவும் முடியவில்லை, பார்க்கவும் முடியவில்லை. ஆனால் யோவான் ஆவிக்குள்ளான பிறகு பரலோகத்தை பார்க்கிறான். The moment he became spirit, the moment he was in spirit, அவன் ஆவிக்குள்ளான பிறகு பரலோகத்தை காண்கிறான். ஹல்லேலூயா. இதோ ஃபர்ஸ்ட் வெர்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிக்குமா? இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். ஹல்லேலூயா. என்னதுங்க? ஒரு வாசலை கண்டேன். என்ன பண்ணோம்? நம்ம உயிர் போகும்போது எந்த வாசல் திறக்கணும் நமக்கு சொல்லுங்க? ஒரு வாசலை கண்டாராம். ஒரு வாசல். ஆமென். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆடுகளுக்கு வாசல் சொல்லுங்க, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். யோவானுக்கு திறந்த வாசல் யாரு சொல்லுங்க சத்தமா? இயேசு. சொல்லுங்க, எனக்கு திறக்க போகிற வாசல் இயேசு. சொல்லுங்க, பரலோகத்தில் எனக்கு திறக்க போகிற வாசல் இயேசு. எனக்கு பரலோகத்தில் திறக்க போகிற வாசல் இயேசு. யார் வீட்டு கதவு யாருங்க தட்டும்? நீங்க ரோட்ல எங்கன்னா போங்க, திடீர்னு அந்த ரோட்ல நின்று யார் வீட்டு கதவா தட்டுங்க, குரல்லே அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. யாரு சொல்லுங்கன்னு வாங்க. நீங்க அம்மா அப்படின்னீங்கன்னா திறக்கவே வர மாட்டான். ஏன்? நீங்க யார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டான். திறக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போல்லாம் சிசிடிவி கேமரா வச்சு பார்க்கும்போதே அவங்க உள்ளே போயிடுவாங்க. தட்டிட்டு போயிட விட்டுரு அப்படின்வாங்க. ஒரு கதவு உங்களுக்காக எனக்காக திறக்கிறது, பரலோக கதவு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, God is communicating with him. தேவன் அவனோட பேசுகிறார். முன்னே எக்கால சத்தம் போன்று படிங்க, என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது. இந்த குரல் வந்து எக்கால சத்தம் போல இருக்குதான். சத்தம் எக்கால சத்தம் போல இருக்குது. This voice is like a sounding trumpet. trumpet sound போல இருக்குது. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது இந்த சத்தத்தை கொடுத்தவர் மனுஷகுமாரன். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தில் பேசினவர் யாருங்க? ஜீசஸ். மைண்டில் பிக்சரைஸ் பண்ணிங்க. சில விஷயத்தெல்லாம் மைண்ட்லேருந்து எடுக்கக்கூடாது. பரலோகத்தில் என்ன திறக்குது? வாசல் திறக்குது. ஆமேன். திறக்கப்பட்ட ஒரு அப்புறம் சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு? இந்த காட்சி நம்மளும் காணுவோமா காண மாட்டோமா? பிரதர் சிஸ்டர், நான் காண்ற கனவு நீங்கள் காண மாட்டீங்க, நீங்கள் காண்ற கனவு நான் காண மாட்டேன். என் கனவை நீங்கள் நம்புங்க, நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் காண்ற கனவை என்னை நம்புங்க, நீங்கள் சொல்ல வேணாம், பிரயோஜனமும் இல்லை. யோவான் கண்ட கனவு நாம் அனைவரும் காண வேண்டும். ஏனென்றால் இது பரலோக கனவு, பரிசுத்த கனவு, அனைத்து மனிதர்களுக்கு நித்தியமான கனவு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பரலோக வாசல் திறக்கிறது. And behold, the door was opened. கதவு திறக்கிறது. பிறகு என்ன கேக்குது? சத்தம். இந்த எக்கால சத்தம் என்ன சொல்லுகிறது? இங்கே ஏறி வா. ஹல்லேலூயா. come up. என்னதுங்க? இங்கே ஏறி வா. உடனே நான் ஏறி போனேன். வா என்று கூப்பிட்டாலே நம்மால் ஏறி போக முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏறி போக போறீங்க? அங்கதான் போக போறோம். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். பையூரில் இருந்தோம், எங்க இருக்கிறோம்? பொய்யூரில் இருக்கிறோம். பிறகு எங்க போக போறோம்? மெய்யூரிலே. ஏறி வா என்று கூப்பிட வேண்டும். இயேசு சொன்னார், பூமியில என்னை பார்த்து அறிக்கையிடுகிறவர்களை நான் பிதாவுக்கு முன்பாக தேவதூதர்களுக்கு முன்பாக அறிக்கையிடுவேன். எத்தனையோ பேரோட உயிர் போகுது, எத்தனையோ பேரோட உயிர் போய் அவங்களுடைய உயிர் பிரிகிற நேரத்தில் ஏறி வா என்கிற சத்தம் யார் இயேசுவை அறிக்கையிட்டார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும்.
அதுதான் உயிர் இருக்கும் போதே வாய் ஆப்ரேட் பண்ணும்போதே சொல்லணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று எங்களை அறிக்கையிட்டால் அவர் உங்களை பரலோகத்துக்கு ஏறி வா என்று அறிக்கையிடுவார். ஹல்லேலூயா. 3 விஷயம் பாயிண்டா போலாம். கதவு, குரல், ஏறி வா என்று சொல்லு. இட்ஸ் டாக்கிங். விச் லாங்குவேஜ் எனக்கு தெரியல. யோவான் அன்றைக்கு பேசின மொழி அராமிக் மொழி. யோவானுக்கு தெரிந்திருக்க கூடிய மொழி அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் கிரேக் மொழி, அவங்களுடைய தாய்மொழி ஹீப்ரு மொழி. எந்த மொழியில கர்த்தர் கூப்பிட்டார் என்று தெரியவில்லை. ஏறி வா. தமிழ்ல என்னதுங்க? ஏறி வா. இங்கிலீஷ்ல என்ன பேரு? கம் அப். ஹிந்தியில் என்ன பேரு? ஊப்ப ராஜா. ஒரு லாங்குவேஜில் தமிழ்காரனை பார்த்து ஊப்ப ராஜானா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் கீழே தான் உட்காந்துப்பான். ஹிந்தி தெரிஞ்சவங்களை போய் மேலே ஏறிவான்னு நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னா அவர் உட்காந்துப்பார் புரிந்த மொழியில். அல்லேலூயா. ஆவிக்குள்ளான மனிதனுக்கு மொழி இல்லை திருச்சபையே. அல்லேலூயா. அவன் பார்த்தார், ஆவிக்குள்ளாயிட்டார். யோவான் இப்ப என்ன ஆயிட்டாருங்க? ஆவிக்குள்ளாயிட்டார். அப்பொழுது படிக்கலாமா? இவைகளுக்கு செகண்ட் வெர்ஸ் போய்ட்டோமா? இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டு இருந்தது. இந்த இமேஜ் பாருங்க. the throne of God போட்டுருக்காரு அந்த PPT. the throne of God. ஆண்டவர் எங்க உட்கார்ந்துருக்காரு பாருங்க. சிங்காசனம் தெரியுதா பின்னாடி? இது ஒரு இமேஜ் தான். அதை படிச்சுட்டு நம்ம ஆளுங்க வரைஞ்சது. அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லத்தான் முடிஞ்சிச்சு. யோவானால வீடியோ எடுத்து அனுப்ப முடியல. ஹல்லேலூயா. செலஸ்டியல் பாடிஸ் நிறைய நம்ம வீடியோ எடுக்க முடியாது தெரியுமா? நீங்கள் வீடியோ எடுப்பது ஒரு கலராக இருக்கும், நீங்கள் பார்க்குறது இன்னொரு கலராக இருக்கும். ஆமேன். டேயில் ஒரு வீடியோ எடுப்பீங்க, நைட்டில் பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும். நைட்டில் ஒரு வீடியோ எடுப்பீங்க, டேயில் பார்த்தா நம்ம வெறும் 7 கலரை சுற்றி வர ஜீவன்கள் தான். விப்ஜிஆர் அந்த ரெயின்போ கலர் தான். வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு, ரெட், எல்லோவா? 7 கலர் தான். அவ்வளோதான். நம்ம அதுக்கு மேலே எவ்வளோ கலர்ஸ் இருக்கான். கடலில் கூட இருக்கான். உங்களுடைய ஐ ரெட்டினா அதெல்லாம் டிடெக்ட் பண்ணாது. ஆமேன். நமக்கு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச லைட்டு பேர் விசிபிள் லைட். ஆமேன். அல்ட்ரா வயலட் ரேஸ்னு ஒரு பயங்கரமான கதிர் இருக்குது, அது உங்கள் கண்ணுக்கே தெரியாது. ஏன் இன்ஃப்ராரெட் ரேஸ் கூட கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப அறிவு குறைந்த ஒரு ஜீவிகள் தான் மனிதர்கள். நம்ம நிறையத்தை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தான் நடந்து கொண்டிருக்கு. இது ஆண்டவருடைய சிங்காசனம். இது யோவான் சொல்லி இருக்கிறார். என்ன கண்டிருக்காரா? படிங்க அந்த பார்ட்டை மட்டும். இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். புரிஞ்சுக்க, ஒருவர் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க எல்லாரும். ஒருவர். தேவன் ஆதியிலே மனுஷனை தன்னுடைய சாயலில் சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆக சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர், சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு மேலான வைக்கப்பட்டிருந்த பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருந்த ஒருவர். ஹல்லேலூயா. தேவன் யார் போல இருப்பாரு? நம்ம போல இருப்பார். நம்ம யார் போல இருப்போம்? தேவனை போன்றிருப்போம். சாத்தான் தெரியுமா? 7 தலை 10 கொம்பு. அவனோட ரியல் இமேஜ். அவன் ஒரு வலு சர்ப்பம். ஆனால் அந்த ஒருவர் யாரை போன்றிருக்கிறார்? ஹல்லேலூயா. நீங்கள நானும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நம் தகப்பன். ஆமென். பரலோக காட்சிகள் திறக்கிறது. பரலோக காட்சிகள் திறக்கும் பொழுது சிங்காசனத்தை பார்க்கிறான். His eyes were focused on the throne of God. நீங்க ப்ரே பண்ணும்போது கூட ஆண்டவர் கையில கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பரலோகம் திறக்கும் போது உங்களுடைய சிங்காசனத்தை காண வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அதுக்காக ப்ரே பண்ண போறீங்க? நம்ம உயிர் போகும்போது எதை பார்க்கணும் நீங்க ஆசைப்படணும்? சிங்காசனம். சிங்காசனம். பரலோகத்தில் ப்ரே பண்ணும்போது சொல்லணும், நான் ஆண்டவருடைய சிங்காசனத்தை பார்க்க வேண்டும், பரலோக கதவுகள் எனக்காக திறக்க வேண்டும். அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருக்கிறார். அவர் தான் தேவன். பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா? God is sitting on the throne. யார் பார்க்கறது? யோவான். யோவான் பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கார். பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கிறவன் ஹெவனை பார்க்க முடியாது. ஏன்னா சூரியனை காட்டிலும் பிரகாசமானவர் ஜீசஸ். கண்ணில் பார்க்க முடியாது. அதனால தான் யோவான் ஆவிக்குள்ளாகிறார். ஹல்லேலூயா. என்னங்கிறாருங்க? ஆவிக்குள்ளாகிறார். எனக்கு ஒரு ஆசை. குழந்தை அம்மா வயிற்றுல இருக்குல்ல, 10 மாதத்துக்கு வயிற்றுல இருக்குதுல்ல, அதுக்குள்ளே ஒரு முறை குழந்தைய வெளியே எடுத்து கடத்தருக்கெல்லாம் கூட்டு போயிடு, திரும்பி உள்ளே போட முடியுமா உங்களால்? சிரிக்கிறீங்க. நான் ஐயா அதெல்லாம் பேசுறது நடக்குமா? நடக்க உங்கள் குழந்தை தாங்க பண்ண முடியுமா?
அது இங்கே வந்தாலே அது அவுட் ஆகிடும். ஒருவேளை அந்த குழந்தையோட உயிர் இல்லை அந்த குழந்தையோட ஆவி உங்கள் கையில் வந்துச்சுன்னா கடைக்கு கூட்டின்னு போயிட்டு திருப்பி அனுப்பிடலாம். ஆமாம், உங்களுக்கு அந்த பவர் இருந்தால். ஆண்டவருக்கு அந்த பவர் இருக்குது, அவர் எடுக்கிறார். அல்லேலூயா. யோவானுக்கு காட்டி திருப்பி அனுப்பிச்சார். எது தெரியுமா? யோவான், நீ மட்டும் என்ஜாய் பண்ணல, ஒரு புஸ்தகத்தில் எழுது, என் பிள்ளைகள் படிக்கும்படியா. எத்தனை பேர் இதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க? வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வீற்றிருக்கிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். ஆமென். வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய். இப்போ மெயின் விஷயம் நம்மோட ரிலேட் பண்ணுறதா பார்க்கணும். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டில் கல்யாணம் ஆல்பம் இருக்குது. அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்க, முதல்லேருந்து பார்த்துட்டு வருவீங்களா? உங்கள் ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு தேடுவீங்களா? உங்கள் ஃபோட்டோ இல்லைன்னு வச்சுப்போம், ஆனால் நீங்கள் கொடுத்த கிஃப்ட் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? என் பேர் அதுக்கு பேர், என் படம் இல்லை ஆனால் இருக்கு, மாப்பிள்ளை போட்டுக்கிற அந்த ஷர்ட்டு நான் தான். அது போல் அங்கே யோவானோட படம் இல்லை, யோவானுக்கு ரிலேட்டடான ஒரு வானவில் இருக்குது. வானவில்னா தெரியுமா? நோவா பார்த்து சொன்னார். நோவா பயந்துட்டார். நோவா தாத்தா, பூமி ஃபுல்லாக கொச்ச கொச்ச கொச்சன்னு ஜனம் இருந்துச்சு, எல்லாம் செத்து போச்சு, கற்பாம்பூச்சி மாதிரி செத்து கிடக்குது, எறும்பு மாதிரி செத்து கிடக்குது. இவங்க 8 பேர் தான் இருக்கிறாங்க. பயந்துட்டார். வானவில்ல பெருசாக ஆண்டர் வச்சுட்டு சொன்னார், நோவா இனிமே வானவில் பார்த்தீங்கன்னா அப்பா உன்னை அடிக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன்னு நீ நம்புனார். அந்த வானவில் பரலோகத்தில் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்னா, இனி இந்த வில்லு உனக்கு நன்மையை தான் பேசும். இப்போ யோவான் சிங்காசனத்தில் எவ்வளோ இருக்குது பேசுகிறதுக்கு. எதை பற்றி பேசுகிறாரு? மனிதர்களை பார்த்து சொல்கிறார், மனிதர்களே பயப்படாதீங்க, ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரு? அந்த வானவில் நம்ம மொழியில் சொல்லணும்னா ஆண்டவர் நம்ம கையில் காட்டுற வெள்ளைக்கொடி, நம்ம ஆண்டவர் கையில் காட்டுற வெள்ளைக்கொடி. எத்தனை பேருக்கு வானவில் பார்க்கணும் பரலோகத்தில்? கேளுங்க, கர்த்தர் கையில் நைட்டில் படுக்கும்போது கேளுங்க. தூக்கம் வராதவங்க ஆண்டவர் கையில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தூக்கம் வரல, என்னை கூட்டிட்டு போய் அந்த வானவில்ல காட்டுப்பா என்று கேளுங்க. ஹல்லேலூயா. வானவில். ஆமென். The throne of God had. ஆமென். வானவில். அந்த the bow, the வானவில் என்னப்பா சொல்வீங்க இங்கிலீஷ்ல? நானே மறந்துட்டேன். ரெயின்போ. ரெயின்போ. ஆமென். நானே மறந்துடுவேன். ரெயின்போ. The bow of God. I put my bow upon the heaven னு சொல்லியிருப்பாங்க. ரெயின்போன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார், நம்ம தான் அதை வச்சுக்கிட்டோம். நோவா கையில் சொல்லும்போது I keep my bow, என் வில்லை வானத்தில் வைத்தேன்னு சொல்லியிருப்பார். அவர் ரெயின்போன்னு சொல்லியிருக்க மாட்டார். அப்போ தான் அந்த வானவில் வருது. இன்றைக்கும் மழை பெய்யும் போது அது வருது. அது தண்ணி பட்டதுனால அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் மேலே ட்ராவல் ஆகிறதுனால வருதுன்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, ஏர் பார்ட்டிகல்ஸ் மேலே வருது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கன்னா அவங்களால பண்ண முடியாது, அது அவரால் தான் அவரை பெருசு பண்ண முடியும். ஓகே, சிங்காசனத்துக்கு போயிட்டார். சிங்காசனத்தில் என்னென்னத்தை பார்த்துட்டு அந்த இமேஜை வைங்கப்பா, மெயின்டைன் தட் இமேஜ். அந்த சிங்காசனத்திலே அவர் வீட்டு இருக்கிறார். ஆமென். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் போடப்பட்டிருந்தா. எத்தனை? 24. ஒன்லி 24. 25 இல்லை, 20 இல்லை, 20. அவரை சுற்றிலும் உட்கார 24 பேருக்கு ஸ்லாக்கியம் கொடுத்துருக்காரு. ஆமென். கன்ஃபார்ம்னா அந்த 24 நம்ம கிடையாது, அந்த சீட் நம்மள்தான் கிடையாது. வேத வல்லுநருடைய டிரான்ஸ்லேஷன் அவங்க ரூபன், சிமியோன், லேவி, இசக்கர், தான், காத், நப்தலி, மனாசே, அந்த 4 ஃபாதர்ஸ். அப்போ ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரில. அவங்க பசங்க அந்த 12 கோத்து. அண்டர்ஸ்டாண்டிங் தான். இன்னொரு 12 வந்து இவங்க யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, அவங்க 12 பேர், 24 சீஷர். நம்பாங்க இல்லை. அதுக்காக கோச்சிக்கு போகிறீங்களா? என்ன பரலோகத்தில் விட்டாலே போதும் ஆண்டவரே, எங்களுக்கு சிங்காசனத்தில் ஏன் நான் உட்காரணும்? ஆமேன். நம்ம சீட்டு வேறு இடங்க. உங்களோட டிக்கெட் இருக்குது இல்லைங்களா? உங்களுடைய டிக்கெட் வந்து இந்த சீட்டு கிடையாது. உங்களோட டிக்கெட் வந்து ஜீசஸோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது உங்கள் சீட்டு. நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போயிடணும். இந்த 24 மூப்பர்கள்கிட்டலாம் போய் சண்டை போடக்கூடாது, கொஞ்சம் சீட்டை விட அப்படின்னு கேட்கக்கூடாது. நோ, எனக்கு இயேசு கிறிஸ்துடைய பிதாவுடைய வலது பார்சல் ஜீசஸ் உட்காந்து பாரு. நம்ம எதை தேடின்னு போனோம்? அவரை தேடிக்கொண்டோம். சரி, எத்தனை மூப்பர்களா? 24. அந்த படத்தை பார்த்தீங்களா? பிதாவாகிய தேவன் இருக்கார். பிதாவாகிய தேவனை சூழ பரலோக இமேஜ் இது. இப்படிதான் இருக்க போகுது. யோவான் கண்ட கனவு என் கனவு. சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் பார்த்தது நான் பார்ப்பேன். யோவான் கண்ட கனவு தான் என் கனவு. இதுதான் நடக்கும், இதுதான் பலிக்கும், இதுதான் தியானிக்கணும்.
சிலர் சொல்லுவாங்க பகலில் நீங்கள் எதை பார்த்தீங்களோ அதான் நைட்டில் கனவுல வரணும். கரெக்டாக இல்லையா? ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, நைட் எங்கே போயிடுவீங்க? ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. டீச்சர் சொல்லியிருப்பாங்க நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம், ஒருத்தன் படிக்கலை உன்னை அடி பண்ணியிருப்பாங்க. அடுத்த நாள் காலையிலேக்கு முன்னாடியே நைட்டு அடி வாங்கியிருப்பான். அதனால தான் அவன் ஸ்கூலுக்கு போகாமல் லீவ் போட்டுறான். முன்னாடியே நைட்டு அடி வாங்கிட்டான் கனவுல. இது போல அதே நினைவு அந்த நினைவில் இருக்கும்போது கனவாய் மாறுறது போல இன்னைக்கு யோவான் சொல்றத மனதில் வச்சுங்க. நானும் பரலோகம் போவேன், தேவ சிங்காசனத்தை பார்ப்பேன், வானவில்லை பார்ப்பேன், முன்பதாக 24 மூப்பர்களை, வெண்வஸ்திரம் தரித்தவர்களை, தலையில் பொன்முடி சூடி சிங்காசனம் மேல் உட்கார்ந்து இருக்கிறவர்களை நான் சொல்லுங்க காண்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனத்தில் என்னென்ன வருதா? 5ஆம் வசனம், மின்னல்களும் வெளிப்படுத்தல் 4 அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கமும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. ஆமென். இந்த படத்துல ஒரு மெனோரா தெரிதா பாருங்க. மெனோரானா குத்து விளக்கு. அந்த படத்துல தெரிதா? அதுல எத்தனை இருக்கு பாருங்க. என்னங்க? 7. ரைட். எரிந்து கொண்டிருக்கணும். 7 7 எரிந்து கொண்டிருக்குதா? ஓகே. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம். தேவனுடைய சிங்காசனம் பார்த்துட்டிங்களா? சிங்காசனத்துக்கு பின்னாடி நம்ம பார்க்க வேண்டியது வானவில். குட். சிங்காசனத்தை சுற்றிலும் எத்தனை பேர்? 24. கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்களே, எல்லாம் பைபிளில் உள்ளது. நெக்ஸ்ட் அந்த வசனம் கண்டினியூ ஆகிறது. படிக்கலாமா? அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக மின்னல்களும் இடிமுழக்கமும். நெக்ஸ்ட் பாயிண்ட். அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக சிங்காசனத்தை சுற்றிலும் 6th verse வந்துட்டேன். 4 ஜீவன்கள் இருந்தன. எத்தனை இருந்தன? 4 ஜீவன்கள். 4 creatures. 4 creatures. 4 ஜீவன்கள். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவன்கள். சொல்லுங்க. ஜீவன்கள். என்னதுங்க? ஜீவன்கள். என்னது? ஜீவன்கள். என்னது? ஜீவன்கள். என்னது? ஜீவன்கள். ஏன் ஜீவன்? ஏன் ஜீவன் சொல்றாரு? நம்ம பார்த்துராத ஒரு பீயிங் அது. அது ஆண்டவர்கிட்ட இருக்கு. அதனால் அது பேர் ஜீவன். நம்ம வீட்டில் பெட்டு வச்சுருப்போம், கேட் வச்சுருப்போம், கிளி வச்சுருப்போம், பேர்ட்ஸ் வச்சுருப்போம், எல்லாம் வச்சுருப்போம். அதுக்கு பேர் இருக்குது. நீங்கள் யோவான் இதை ஜீவன் சொல்கிறார், கொஞ்சம் புரிஞ்சுங்க ஏன் என்று. ஆமென். 4 ஜீவன்கள் இருந்துச்சா? ஏன் அந்த வேர்டுனா அந்த வசனமே கண்டினியூ. அது வசனமும் சைட் பை சைட் போடுறீங்களாப்பா? போடுறீங்களா பாருங்க. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. கண்களால் நிறைந்திருந்தது. எப்படி இருந்துச்சா? முன்புறத்திலும் கண்களால் நிறைந்தது. நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். நிறைய ஜனம், 1000 பேர். உட்காந்த இடத்துலலாம் டேபிள் வச்சு சாப்பாடு போட்டாங்க. ஆமென். என்னதுங்க? உட்காந்த இடத்துலலாம். அப்போ நாங்கள் உட்காந்த பாருங்க, எங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு அப்படியே பிரியாணி கொடுத்தாங்க. சந்தோஷமா இருக்குல்ல? பிரியாணி தான் அப்படியே சாப்பிட்டோம். எதிர்க்க உட்காந்தாங்க பாருங்க, அங்கே டேபிள் போட முடியல. ஏன்? உட்காந்துக்கிறதுக்கு தான் மட்டும்தான் இருக்குது, டேபிள் போகிறதுக்கு இடம் இல்லை. அதனால் டேபிள் எந்த சைட் தான்? நாங்கள் இருந்த சைடு, ஒன் சைட் தான். எதிர்க்க இருக்கோம், உட்காந்துருங்க. இவங்க எழுந்த பிறக்கிங்க வாங்க. ஏன்னா டேபிள் போடணுன்னா சேர் போகிறதுக்கு இடம் வேணும், அப்புறம் டேபிள் போகிறதுக்கு இடம் வேணும். இவர் சாப்பிட்டு எழுந்து போனால் பின்னாடி போகிறதுக்கு கொஞ்சம் வழி. இதெல்லாம் பார்த்தா ஒரு டேபிள் தான் போட முடிஞ்சிச்சு. நமக்கு ஏன் சொல்லுங்கள், ஆண்டவர் முன்புறத்திலும் கண்ணு வைக்கல, பின்புறத்திலும் கண்ணு வைக்கல? உங்கள் கண் இருக்குல்ல, சின்னதாக இருக்குல்ல, இந்த கண் இவ்வளோ பெருசு இல்லை, இங்கேருந்தே எப்படி பெருசாக போட்டுங்க. நுங்கு மாதிரி, நுங்கு பார்க்குறதுக்கு வெளியே சின்னதாக இருக்கும், உள்ளே பார்த்தா அதான் உங்கள் கண். இந்த கண் மட்டும் இல்லை, பெரிய பெரிய நர்வஸ் சிஸ்டமே உங்கள் கண்ணு பின்னாடி. ஆண்டவர் இங்கே ஒரு கண் வச்சுட்டு பின்னாடி ஒரு கண் வச்சாருன்னா உங்களுக்கு 2 தலை வேணும். அப்போ தான் 2 கண்ணாக இருக்கும். இந்த ஜீவன்களுக்கு முன்புறத்துலேயும் கண்கள் இருக்குது. அதுதான் யோவான் இதை பேர் சொல்ல என்னன்னு சொல்லிட்டாரு, ஜீவன்கள். எங்கே இருக்குது? பரலோகத்தில். உங்களில் எத்தனை பேருக்கு ஆசை முன்னாடி 2 கண் இருக்குயா, பின்னாடி தான் நமக்கு குழி பறிக்கிறான். அதனால ஒன்று பண்ணுவோம், நல்ல டாக்டராக பார்த்து, ஆப்தால்மஜிஸ்டாக பார்த்து, நல்ல பெரிய பெரிய கண் மருத்துவமனைகள் அங்கே போயிட்டு இந்த பக்கம் ஒரு கண் போட்டு வந்துட்டோம்னா நல்லா இருக்குமே. அட்லீஸ்ட் ஒரு சிசிடிவி கேமராவாவது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க சார், என் கண்ணுக்கு தெரியுற மாதிரி. பண்ணலாமேன்னு ஆசை வந்துச்சுன்னா பண்ண முடியாது, ஏன்னா அது படைப்பு. ஆமென். ஒருவேளை நேனோ டெக்னாலஜி படிக்கிறவங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எதனா ட்ரை பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. பண்ணிக்கு நீ சொதைப்பி விட்டாங்கன்னா, அப்படி ஒரு ஆளை 4 கண்ணு உள்ள ஒரு ஆளை படைச்சி விட்டாங்கன்னு வைங்களேன், அவனை சூப்பராக பிரம்மாண்டமாக காட்டுனும் போது அவன் போய் கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பெற்றுட்டு 6 கண்ணு உள்ளதை படைக்க விட்டான்னா, அந்த 6 கண்ணு உள்ள வந்து உங்களை அடிச்சானா நீங்கள் எங்கே ஓடுவீங்க?
இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டான்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கே போய் என்ன பண்ணுவீங்க, என்ன ஆகும்? புரியுதா? அதுதான் உலக தலைவர்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கெல்லாம். இல்லைனா விட்டோம்னா நம்ம விஞ்ஞானிகள் போடுறா 10 கண்ணு 100 கண்ணு எதனா பண்ணிட்டு நம்முடைய ஒரிஜினல் கிரியேட்டிவ் என்ஜின்ஸே லூஸ் பண்ணுறோன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒன்ஸ் நீ ஆரம்பித்து விட்ட என்ன லூஸ் பண்ணுறோம்? ஒரிஜினாலிட்டியை லூஸ் பண்ணுறோம். எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஒரிஜினல் டிஎன்ஏவே கிடைக்காது. மனுஷனாவே இருக்க மாட்டான், எல்லா ஜீவன்கள் ஆகிடும். சட்டம் யார் போடுவா? அதுக்கு சாதாரண விஷயமா சட்டம் ஏற்றுறது? மனிதனுக்கு போட்ட சட்டங்களே இன்னும் வந்துனே இருக்குது. ஜீவன்களுக்கு யார் போடுறது? இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கிருபை கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. ஜீவன்களை பற்றி படித்து கொண்டுக்கிறோம். பரலோகத்துக்கு போயிட்டீங்களா எத்தனை பேர்? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே. இப்போ என்ன இருக்குது? முதல்ல கதவு திறக்கு. பிறகு என்ன தெரிஞ்சிச்சு? சிங்காசனம். சத்தம் மேலே ஏறி வருது. சிங்காசனம். சிங்காசனத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? வானவில். 24 அவங்க நம்மள மாதிரியா இருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங்க பார்க்குறாரு. 4 ஜீவன்கள் இருந்தன. எத்தனை பேர் இதை டீப்பாக படிக்கலான்றீங்க? அந்த ஜீவன்களுக்கு சுற்றிலும் கண்கள் இருந்தன. நீங்கள் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி இதான் சொல்கிறார். அந்த ஜீவன்களுக்கு சுற்றிலும் கண்கள் இருந்தது. அந்த சக்கரங்களுக்கும் கண்கள் இருந்தது, ரக்கையிலையும் கண்கள் இருந்தது, எல்லா இடத்துலையும் கண்கள் இருந்தது. நம்ம ஒன்றும் சும்மா கட்டுக்கதை படிக்கல, பார்த்துட்டு எழுதுறது ப்ராஃபட்ஸ். எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இது யோவான் அப்போஸ்தலன். அந்த ஜீவனுக்கு என்ன இருந்துச்சா? சுற்றிலும் கண்கள். சொல்லுங்க பார்க்கலாம். கண்கள். பைபிள் டீப்பா படிக்கலாம்ன்றீங்க. முதலாம் ஜீவன். அப்ப அந்த இமேஜ் போட்டுப்பா. முதலாம் நெக்ஸ்ட் இமேஜ் போடுப்பா. இருக்கு பாருப்பா. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும். முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒண்ணு போலாமா? எப்படி இருந்துச்சா? எத்தனை பேருக்கு சிங்கம் பிடிக்கும்? ஒருத்தர் கூட பிடிக்காதுல்ல. உங்க படத்துக்கு பின்னாடி உங்களுக்கு பர்த்டேன்னு வைங்களேன், உங்க படத்துக்கு பின்னாடி ஒரு சிங்கம் படம் போட்டுக்கிறது உங்களுக்கு ஒரு ஆசை. இவர் தான் அந்த சிங்கம். அந்த சிங்கம் தான் இது. ஆனால் நிஜமாக அந்த சிங்கம் வந்தால் பக்கத்தில் எத்தனை பேர் செல்ஃபி எடுப்பீங்க? வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால தான் நம்ம பெரியவங்க அந்த வைல்டு அனிமல்ட்டு போயிட்டாங்க. நீங்கள் போய் செல்ஃபிலாம் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு உயிர் பிச்சை போடுது. எல்லாருக்கும் போடாது. இட் இஸ் வைல்டு அனிமல். இட் வில் நெவர் கம் அண்டர் கண்ட்ரோல் யூ. நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண கட்டி போட்டு வேணால் வைக்கலாம். இட் வில் நெவர் கம் அண்டர் கண்ட்ரோல் யூ. சிங்க முகம். அல்லேலூயா. அவர் எதுக்கு ராஜா? சிங்க ராஜா. சொல்லுங்க, நான் சொல்லுமா. காட்டுக்கு ராஜா. எதுக்கு ராஜா? காட்டுக்கு ராஜா. அவரை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பயம்தான். பவர் மட்டும் இல்லை, தைரியம். பின்வாங்காது. முன்னாடி வச்ச காலை பின்வாங்காது. காட்டுக்கு ராஜா. இந்த சிங்கம் முகம் எப்படி இருந்துச்சா? அந்த சிங்கம் எப்படி இருந்துச்சா? அந்த முகம் முதல் எப்படி இருந்துச்சா? முதல் சிங்கம் எப்படி இருந்துச்சா? சிங்கத்திற்கு ஒப்பாக. முதல் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாக. ஃபர்ஸ்ட் பீஸ்ட் என்ன இருந்துச்சு? சிங்கத்திற்கு ஒப்பாக. அந்த ஃபர்ஸ்ட் பீஸ்ட் வாஸ் லைக் a lion. அது முதல் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக இருந்தது. முதல் முறை பார்க்குறாரு. சிங்கம் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கிட்ட இருக்கு. இதை ஜீவன் என்று சொல்லிட்டார். ஏன்னா நம்ம காட்டில் உள்ள சிங்கத்துக்கு எத்தனை கண்கள்? 2 கண்கள். வேற என்ன எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஜீவன்னு சொல்ல மாட்டோம். இந்த சிங்கத்துக்கு ஏதோ ப்ராப்ளங்க, நல்லா டாக்டராக கூட்டின்னு போயிட்டு முதல்ல அதை எடுத்துருங்கன்னுவோம். என்ன பண்ணுவோம்? 3வது கண்ணை எடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சிங்கத்துக்கு எல்லா பக்கமும் கண்கள். அல்லேலூயா. செகண்ட் ஜீவனை பத்தி பார்க்கலாமா? 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும். 2வது ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும். காளை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதை வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸுக்கு ராஜான்னு சொல்லலாமா? டொமஸ்டிக் அனிமல்ஸ்லாம் நான் ஒன்றா விட்டு குதிரை, கழுதை, பூனை இதுங்கெல்லாம் வச்சுட்டு ஒரு காளையும் விட்டிங்கன்னா இது எது பவர்ஃபுல்லாக இருக்கும்? காளை இல்லை, நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும்ல, முட்டி தள்ளிடும், கிட்ட நிற்க முடியாது. 2வது ஒரு ஜீவன் இருக்குது. அது என்னது? காளை முகம். படம் போட்டுறாருப்பா, படம் போட்டிருக்காரா? என்ன முகம்? காளை. ஒரு ஜீவன் நின்றுருக்கு, ஆண்டோடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றுருக்கு. சிங்க முகம். உடம்பெல்லாம் கண்கள், முன்னாலும் பின்பதாகவும் கண்கள். 2வது ஒரு ஜீவன் நின்று கொண்டிருக்கிறது, காளைக்கு ஒப்பாகவும். 3வது ஒரு ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும். தேங்க்யூ. நம்மள மாதிரி ஒரு ஜீவன் இருக்கு. ஆனா ஏன் அதை போய் மனுஷன் சொல்லாம ஜீவன் என்றாரு? சுற்றிலும் கண்கள். அல்லேலூயா. நம்மளால சுற்றிலும் கண்கள் உள்ள மனுஷனை படைக்க முடியாது, அவரால் படைக்க முடியும். அல்லேலூயா. எதில் படைச்சார் நம்மள? ரா மெட்டீரியல் என்னதுங்க? கிரவுண்ட் மேட்ரிக்ஸ் என்னது? மண்ணு. சுற்றிலும் கண்கள். யோவான் பார்த்தாரு, இது நான் இல்லை,
என் ஆண்டவரும் இல்லை, இது ஒரு ஜீவன். ஜீவன் சொல்லிட்டார். ஜீவன் பேர் என்ன பேருங்க? மனுஷ முகம் கொண்ட ஜீவன். நான்காவதாக மனுஷன். எல்லாத்துக்குமே ராஜா அவன் தான். பிளானட் எர்த்தினுடைய ராஜா யாரு? மனுஷன். சமுத்திரத்துக்கு கிடையாது, வானத்துக்கு கிடையாது. பூமியை, நடமாடுகிற ஜீவன்களை, கடலில் உள்ள மீன்களை ஆண்டுகொள். கடல் அல்ல, சமுத்திரத்தில் உள்ள மீன். சமுத்திரத்தை ஆள முடியாது, நமக்கு லேண்டு மட்டும்தான். ஓகே, லேண்ட்லேயும் பள்ளத்தாக்கு, மலை அதெல்லாம் இருக்குது. போனால் அங்கே ஊந்து அவுட் ஆகிடுவோம் நம்ம. கொகெல்லாம் லேண்ட் மட்டும்தான். லேண்ட் மாஸ் ஒன்லி பிளெயின் லேண்ட். ஓகே, அடுத்தது நான்காவது மிருகம், நான்காவது ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக இருந்தது. வானத்துல யார் ராஜா? எவ்வளவு பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். 4 ஜீவன்கள் முன்புறத்திலும். நம்ம பரலோகத்தை பத்தி படிச்சுருக்கிறோம். முன்னாடியும் கண்ணு, பின்னாடியும் கண்ணு, முன்பதாகவும் கண்ணு. இப்ப 8th verse படிக்கும்போது ஸ்ட்ரேஞ்சா போது அவைகளுக்கு 6 சட்டைகள் கொடுக்கப்படும். They had 6 wings. எத்தனை? உங்க ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருப்பாருன்னா, 2 சட்டைகளால் கண்களை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொன்னாங்க. சொல்றாங்க இவங்க நடக்கல, பறக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நடக்கிறோம், பறக்கல. நம்ம விங்ஸ் கொடுக்கல, நமக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. விங்ஸ் கூட இருக்கிற மாதிரி ஒரு ரிப்ஸ் இருக்குது, ரிப் கேஜ் இருக்குது. ஆனால் நமக்கு விங்ஸு கொடுக்கல. விங்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேப்பிலா போன் பின்னாடி இருக்குது, அந்த பட்டை எலும்புன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டை எலும்பை ஏதாவது ஆண்டவர் பண்ணி கொஞ்சம் சைடில் அனெக்ஸ் பண்ணார்னா, கைக்கு சைடில் எதுனா அனெக்ஸ் வைக்கலாம், எனக்கு தெரில, விட்டார்னா பறக்கலாம். ஆனால் இவைகளை படைச்சிருக்காரு. ஆமேன். யோவான் மட்டும் நம்மள மாதிரி டாக்டராக இருந்தால் ஒரு எக்ஸ்ரே எடுத்துன்னு வந்துருப்பார். அந்த போனாவது படித்து பார்த்து எங்கே வைக்கலான்னு படிச்சிருக்கலாம். இது கிரியேஷன் காட், ஆண்டவர் படைச்சிருக்கார், சொல்லியிருக்காரு. ஆமேன். 6 சட்டைகள் இருக்கா. நீங்கள் பார்க்குறது பரலோகம், உங்கள் பரலோகம். சொல்லுங்க, எங்க பரலோகத்தில்? சொல்லுங்க, எங்க பரலோகத்தில்? எங்க பிதாவின் வீட்டில், எங்க அப்பாவோட சிங்காசனத்துக்கு முன்பதாக 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேர் மனிதர்கள், ஆவிக்குள்ளான மனிதர்கள், மரித்து உயிர் தெழுந்த மனிதர்கள். அடுத்தது 4 ஜீவன்கள் இருக்குது. சொல்லுங்க, 4 ஜீவன்கள். ஒரு ஜீவனுடைய முகம் சிங்க முகம், அப்புறம் காளை முகம், மனுஷ முகம், கழுகு முகம். அவைகளுக்கு முன்பும் பின்பும் கண்கள் இருக்கிறது. எத்தனை சட்டைகள் இருக்கு? 6 சட்டைகள். இதங்களோட வேலை என்ன? வாட் இஸ் தேர் ஒர்க்? பூமியில காளையோட வேலை என்ன? என்னமோ வேலை, பொதி சுமக்கிறது, மாட்டு வண்டி இழுக்கிறது. சிங்கத்தோட வேலை என்ன? சாப்பிட்றது, தூங்குறது, வேற ஒரு வேலை. மனுஷனோட வேலை என்ன? அதே சொல்லி விட்டுறலாமா? சாப்பிட்றது, தூங்குறது. சொன்னால் எல்லாரும் கோவப்படுவாங்க. யாரை பார்த்து சொன்னீங்க? சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து தூங்குறது. அப்படிலாம் சாப்பிட்டு வேலையில் போய் தூங்குறது, சாப்பிட்றது, தூங்குறது. கோச்சிக்காதீங்க. மனுஷன் ஆண்டவர் படைச்சது எதை பண்ணுறாங்களோ இல்லையோ ரெகுலராக என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. அப்புறம் வேலை செய்யலைனா கூட அன்றைக்கி சாப்பிட்டோமா, வேலை செய்யலைனா கூட அன்றைக்கி தூங்கணுமா. அப்போ நம்மளுக்கு என்ன லிஸ்ட்டு தான்? சாப்பிட்றது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்காக சொல்லி விட்டுருங்க, சாப்பிட்றது, தூங்குறது. காலையாவது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுது, சிங்கம் ஃபைட் பண்ணுது, சாப்பிடுறது, தூங்குது. கழுகு சாப்பிட்றது, பறக்கிறது, தூங்குறது. ஆனால் இந்த ஜீவன்கள் அது இல்லை. They have been created for a purpose. God has a purpose for everything in heaven. பரலோகத்தில் எல்லாத்துக்கும் பர்பஸ் இருக்குது. அப்போனா பூலோகத்தில் பர்பஸ் இல்லைன்னு சொல்லாதீங்க. பூலோகத்திலையும் பர்பஸ் இருக்கு. ஒரு திட்டத்தோடு தான் கர்த்தர் படைத்தார். அவர்களுடைய பர்பஸ் என்னவா? அவங்களை சொல்லுகிறதா பாருங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களும் அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. இங்க ஹிந்தி வசனம் சொல்றது, அவர் வே ராத் தின் பினா விஸ்ராம் லே, அதாவது ரெஸ்டே எடுக்காம. They rest not day and night. Day shift போறவங்க எப்ப ரெஸ்ட் எடுப்பாங்க? நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட் போறவங்க டே ஷிஃப்ட் ரெஸ்ட் எடுப்பாங்க. இது நைட்லயும் ரெஸ்ட் எடுக்கல, டேலியும். They are highly, they have great stamina. Amen. Hallelujah. தெரியல, அவங்களோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக் பத்தி நமக்கு தெரியல.
நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு டே ஷிஃப்ட் பார்த்து அடுத்த நைட் ஷிஃப்ட் போனால் தலை சுற்றி விழுவீங்க. காரணம் என்ன? ஓய்வு இல்லைங்க. உங்கள் கண் வேலை செய்ய மாட்டேது. கண்ணை முடின்னு உட்காந்திங்கன்னா ஓரளவுக்கு தப்பிப்பீங்க. கண் வேலை செய்ய மாட்டேது. ஏன்னா கண் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் த பிரெயின் கேரி பண்ணுது. உங்கள் கண்ணு திறந்தாலே உங்கள் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணி விட்ட கதை. ஷட் டவுன் எப்போ தெரியுமா ஆகும்? உங்கள் சிஸ்டமு கண்ணு மூடினா தான். ஹல்லேலூயா. ஆனால் இவைகள் ஓயாமல் 24 மணி நேரமும் ஓயாமல் நான் ஸ்டாப் கர்த்தர் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஸ்டாப் நம்ம உடம்புல இருக்கா இல்லையா? உங்கள் ஹார்ட்டு நான் ஸ்டாப் போயின்னே இருக்கா? பிறந்ததுலேருந்து போகின்ற வரைக்கும் ஹார்ட் என்ன பண்ணும்? துடிச்சினே இருக்கும். அது விட்டுருச்சுன்னா நம்ம போயிட்டோம். பிளட் ஃப்ளோ நான் ஸ்டாப். அதனால தான் நமக்கு ஆயுசு காலம் குறிப்பிக்கப்பட்டது. நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமேன். அல்லேலூயா. நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது. மாம்சமும் ரத்தமும் உள்ளவர்களாக நம்ம மாறினபடியால் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறோம். டெத் வில் ஓவர் கம் பிகாஸ் வி டிபெண்ட் ஆன் பிளட் அண்ட் ஃப்ளஷ். அதனால தான் ஆண்டவர் இனிமேல் இதை நம்பாத, என்ன நம்புன்னு தன் மாம்சத்தையும் தன் ரத்தத்தையும் நமக்கு கொடுத்து விட்டு போனார். ஆமேன். அது எப்போ ஆண்டவர் அந்த சிஸ்டம் ஆப்ரேட் ஆகும்? உன் உயிர் போட்டோம் அடுத்த நிமிஷமே நீ உயிர் வாழ்வப்பார். இது ஏன் சரீரத்தை வச்சு மகனே என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓயாமல் நான் ஸ்டாப் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆமென். இவைகள் அவரை துதிக்கிறது. They gave honor and glory and thank the Lord who sat on the throne. அவங்க சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை துதித்துக் கொண்டே இருக்கிறதா. ஆமா. ஹல்லேலூயா. 4 ஜீவன்கள் இவைகள் இப்படி பண்ணும்போது இந்த 24 மூப்பர்களும் 24 மூப்பர்களும் பாருங்க 10ஆம் வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து. அவங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. இது துதிக்குது, இவங்க விழுறாங்க, அப்புறம் உட்காந்துக்கிறாங்க. இது துதிக்குது, இவங்க விழுறாங்க, அப்புறம் உட்காந்துக்கிறாங்க. நம்ம கார்ட்டூன் பொம்மைகள் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல, இவைகள் எல்லாம் உயிரினங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுங்களை ஃபோர்ஸ் பண்ணல. தங்கள் நினைவுகளோடு தான் மகிழ்ச்சியோடு தான் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்னென்னலாம் பார்த்தீங்க? யோவான் எங்க உட்காந்துக்கிறாரு? பத்மு தீவில் இருக்காரு. கர்த்தர் என்னாக்குறாரு? ஆவிக்குள்ளார். எந்த கர்த்தர்? அவரோட கர்த்தர். அவர் பேர் என்ன பேரு? இயேசு. உங்களையும் என்ன ஆக்குவார் சொல்லுங்க? ஆவிக்குள்ளார். ஆவிக்குள்ளார் எங்க கூட்டி கொண்டு போகிறார்? பரலோகம் கூட்டு போக என்ன திறகுது? வாசல் திறகு. அந்த வாசல் யாரு? அவர் தான் அந்த வாசல். திறந்து உள்ள கூட்டி கொண்டு போகிறார். என்னத்தை காட்டுறாரு? சிங்காசனத்தை. சிங்காசனத்துக்கு பின்பாக என்ன தெரியுது? வானவில் தெரிகிறது. சிங்காசனத்துக்கு முன்பாக எத்தனை பேர் இருக்காங்க? 24 மூப்பர். அங்க என்ன ஜீவன்கள் பார்த்தீங்க? 4 ஜீவன்கள். முகம் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கம், காளை, அப்புறம் கழுகு, மனுஷன். பாத்தீங்களா? அதுங்க என்ன பண்ணுது? துதிச்சுக்கிட்டே விடல. மூப்பர்களும் விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதாங்க விஷயம். யோவான் பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. பார்த்துட்டே இருந்த யோவான் சிங்காசனத்தை உத்து பார்த்துட்டே இருந்தா, சிங்காசனத்தில் வீற்றிருந்தவருடைய கைகளில் ஒரு சுருளை பார்க்கிறார். ஒரு புத்தக சுருளை பார்க்கிறார். He sees a scroll in his hand. கைகள் என்னத்தை பார்க்குறாரு? இப்போ நம்ம 5வது சாப்டருக்கு வந்துட்டோம். ஆமென். இவங்களாம் 16 பேர்லாம் இருக்காங்க. அது என்னோட சப்ஜெக்டில் இன்னைக்கு என்னத்தை பார்க்கிறார்? கையில் உள்ள படிக்கலாமா? 5th chapter 1st verse. அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டும் 7 முத்திரைகளால் முந்தி இருக்கப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். பாத்தீங்களா? உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். புஸ்தக சுருள். புஸ்தக சுருள். புஸ்தகம் என்ன பண்ணிருக்கு? சுருட்டப்பட்டிருக்கு. யார் கையில் இருக்கு? சிங்காசனத்தில், தேவன் கையில் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம யார் வீட்டுக்காவது போனால் அவங்க கல்யாண ஆல்பம் பார்த்தா கூட அங்கே நம்பர் இருக்கிறமான்னு பார்ப்போம். வேறு எதையும் பார்க்க மாட்டோம். பார்த்துட்டு நமக்கு ரிலேட்டடாக தான் பேசுவோம். இப்போ யோவான் என்னென்னத்தெல்லாம் பார்த்தாரு? சிங்காசனத்தை பார்த்தாரு, வானவில் பார்த்தாரு, 24 மூப்பர்களை பார்த்தாரு. ஆமாம், அதை கண்டுபிடிச்சிருப்பார். அதோ ரூபன், அதோ சிமியோன், அதோ லேவி, இதோ இது நானும் இதில் ஒரு ஆள், எனக்கு ஒரு சேர் போட்டுக்கணும். கண்டுபிடிச்சாரா என்ன தெரியல. இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் விஷயம் தெரியுது. சிங்காசனத்தை விட்டுருக்கிற ஆண்டவர் கையில் ஒரு சுருள் இருக்கிறது. ஒரு புஸ்தக சுருள் இருக்கு. இந்த புஸ்தக சுருளை பார்த்ததும் திறந்து பார்க்கணுன்னு இவருக்கு ஆசை. ஆனால் யாரும் திறக்க முடியாதான், வாங்கவே முடியாதான். என்ன பண்ண முடியாதான்?
வாங்கவும் முடியாது, திறக்கவும் முடியாது. எத்தனை முத்திரை போடப்பட்டிருக்கான்? முத்திரைனா என்னதுங்க? ஸ்டாம்ப் போடுறாங்களே, அது இல்லை, சீல். வெரி குட், ஆமேன். யார் துணிச்சலாக போய் கோர்ட்டு போட்ட சீலை உடைக்க முடியும்? உடைச்சா என்ன ஆகும்? உயிர் போயிடும். சீல் உடைக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கி வரணும், கரெக்ட் தானே? அது அவங்க தான் உடைப்பாங்க. இந்த சீல் உடைக்கிற பர்சன் பவர்ஃபுல்லான பர்சனாக இருப்பார். இது 7 சீல் போடப்பட்டிருக்கு. யோவானுக்கு தெரியுது இந்த சீலுக்கும் பூமிக்கும் சம்பந்தம் இருக்குது, இந்த சீலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குது, இந்த சீலுக்கும் மனுஷாளுக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த சீலை யார் திறக்கிறது? யார் திறக்கிறது? யார் திறக்கிறது? ஆதி ஆங்கமத்தில் ஆதியிலே வானத்தையும் பூமியை படைச்சாரு. பூமியோட காலம் முடிஞ்சிச்சு, பூமிக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது. யார் திறக்கிறது? யார் திறக்கிறதுன்னு போது நம்பால் அழ ஆரம்பிச்சிட்டார், நம்மளா மாதிரி. ஆமேன். எத்தனை பேர் அழுதுருக்கீங்க? ஆமேன். நீங்கள் அழுத அழ செல்லாமல் போன இடம் அதிகம் தானே. அழைய நிறுத்து, சும்மானா அழுவ, அதான் சொல்லியிருக்காங்க. சும்மா சும்மா அழுதுன்னு வந்துடுவீங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் அசைய மாட்டோம், போய் வேற எங்கன்னா அழு, இதான் கேட்டுக்கிறோம். இல்லை அழுத பிறகு அழட்ட விடு, அழட்ட விடு, என்ன அது அழட்ட விடு அப்படின்வாங்க. நீங்கள் பாட்டு அழுதுட்டு கம்முன்னு வருவீங்க. உங்கள் அழுகை பரலோகத்திலே செல்லும் என்பதை இந்த யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நான் மிகவும் அழுதேன். 4th verse லாஸ்ட் பார்ட், நான் மிகவும் அழுதேன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் மிகவும் அழுதேன். I wept much. மிகவும் அழுதேன். யோவான் அழுறார். எந்த அளவுக்கு அழுதார்னா, 24 மூப்பர்கள் ப்ரே பண்றாங்களே, கீழே விழுந்து விழுந்து அதில் ஒருத்தர் ஏச்சே வந்துட்டார். தம்பி யோவான் ரொம்ப அழறா நீ பாருங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம், பிரேயரே கர்த்திட்டார். நம்ம யோவானோட அழ என்ன ஆயிடுச்சு? பிரேயரு. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இந்த மார்னிங் டியூஷன் பண்ணும்போது ஒரு சிஸ்டர் ஒருத்தர் வந்தாங்க. எங்கள் பிள்ளைங்க வந்து, பாஸ்டர் நீங்கள் எதனா மாட்டிங்க பாஸ்டர். அவங்க ஆமேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், என்னை விட சவுண்டாக சொல்கிறாங்க. பாட்டு பாடினா கை தட்டுறாங்க பாருங்கள், கீபோர்டு பீட்லாம் நின்று போகுது. அந்த அளவுக்கு தாளம் தப்பி அவங்களை இவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை. எந்த அளவுக்குன்னா, நான் மைக்கை ஓரம் வச்சுட்டேம்மா, கொஞ்சம் சவுண்டு குறைச்சிக்கேம்மா. அந்த மாதிரி நம்ம யோவான் ஆண்டவருடைய ஆராதனையை டிஸ்டர்ப் பண்ணிட்டாப்ல. மிகவும் அழுதா அப்படின்னு ஒரு சவுண்டு. எல்லாரும் ப்ரே பண்ணுறவங்களாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த சுருளை உடைக்கணும். இருடா, உங்கள் தலைவருக்கு தாண்டா அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. யாருக்கு இருக்கு? அழகடா, உன்னை கூட்டு வந்தாரே ஒருத்தர், அவர் தாண்டா ஆளின் ஆள். அல்லேலூயா. உங்கள் தலைவர் பேர் என்ன பேருங்க? உங்கள் மொனார்க் பேர் என்ன பேருங்க? உங்கள் ராஜா பேர் என்ன பேருங்க? உங்கள் தலைவன் பேர் என்ன பேருங்க? உங்கள் ராஜாதி ராஜன் பேர் என்ன பேருங்க? உங்கள் மன்னாதி மன்னனுடைய பேர் என்ன பேருங்க? மூப்பர்கள் சொல்றாங்க யோவான்களை, யோவான் அதை திறக்கவும் 7 முத்திரைகளை உடைக்க, படிக்கலாமா? யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். யார் கையில பவர் இருக்கா? ஜீசஸ் கையில. இயேசு இந்த பூமியில உயிர் தெழுந்து திரும்பி வந்த பிறகு மத்தேயு 28:18 சொல்லியிருப்பாரு, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு எங்கெல்லாம் அதிகாரம் இல்லையோ அங்கே ஜீசஸுக்கு அதிகாரம், சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. யோவானுக்கு ஒரே சந்தோஷம். இப்போ யார் வரப்போறாரு? இவ்வளோ நேரம் யோவானோட ஜீசஸோட குரல் தான். ஜீசஸோட குரல் எப்படி இருந்துச்சு சொல்லுமா? எக்கால சத்தம் போல குரல். அதுதான் ஏறிவான்னு சொல்லிச்சு. ஏறி போயிட்டு பார்த்தா இப்போ மெயின் சப்ஜெக்ட்டுக்கு போகிறோம். எத்தனை பேர் அலர்ட்டாக இருக்கிறீங்க? படிக்கலாமா? ஜீசஸ் இன்ட்ரோடியூஸ் ஆக போறார். ஜீசஸை பத்தி படிக்கலாமா? 6th verse பாருங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அந்த 24 மூப்பர்கள் ஒருத்தன் வந்து என்ன சொன்னாரு? யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேர். எதை உடைக்க ரெடியா இருக்காரு? ரெடியா? உங்க மைண்ட் எதுக்கு பிக்சரைஸ் ஆகும்? சிங்கம். கரெக்ட் தானே? என்னது சொல்லுங்கப்பா, என்னது? சிங்கம். எத்தனை பேர் சிங்கத்தை பார்க்க ப்ரிப்பேர்ட் ஆயிட்டீங்களா? சிங்கம் இல்லை. ஆனா யோவான் பார்க்க போறது சிங்கம் இல்லை. அல்லேலூயா. சிங்கம் இல்லை, ஆட்டுக்குட்டி. ஆமென். ஆமா, ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி
ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி. சொல்ல மாட்டீங்களே, ஆட்டுக்குட்டி சொல்லுங்க திருச்சபையே, ஆட்டுக்குட்டி. படிக்கலாம் வசனத்தை. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட போட்டிருப்பா, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. எத்தனைங்க? நிறைய இல்ல, என்னதுங்க? ஒரு ஆட்டுக்குட்டி. எத்தனை? ஒரு ஆட்டுக்குட்டி. எத்தனை ஆட்டுக்குட்டி? சொல்லுங்க, எத்தனை ஆட்டுக்குட்டி? நிறைய இல்ல, ஒரு ஆட்டுக்குட்டி. சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். நின்னுகிறார். இப்பதான் ஸ்ட்ரேஞ்சான விஷயம். அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்புகளும். இமேஜ் போட்டாங்களா? எத்தனை இருக்கான்? அது 7 கொம்புகளும் 7 கொம்புகளும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. உங்க ஜீசஸ் நான் வெளிப்படுத்தல விசேஷம் படிக்கிற வரைக்கும் யோவான் ஸ்நானகன் சொல்லியிருப்பாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. உண்மையில நான் நம்ம ரோட்ல எல்லாம் நடந்து போகுது ஆடு, வெள்ளாடு இல்லை செம்மறி ஆடுன்னு நினைச்சேன். இயேசு எனக்காகவே, என் பாவத்தில் என்னை காப்பாற்றுறதுக்காகவே ஸ்பெஷலான ஒரு உருவம் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நினச்சி பார்க்கும்போது நான் மிகவும் அழுதேன். என் ஆண்டவருடைய இமேஜ் தான். 7 கொம்புகள் 7 கண். இயேசு ஒன்றும் இன்னொரு டொமஸ்டிக் அனிமல் கிடையாது, இன்னொரு ஆடு கிடையாது. அவர் ஆட்டுக்குட்டியானவர். என் தேவனால் என்னை பாவத்திலிருந்து காப்பாற்றும்படியாக படைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். சொல்லுங்க, என்னை பாவத்திலிருந்து காப்பாற்றும்படியாக எனக்காக தியாகமாய் மரிக்க போகிற. ஆமா, நான் எல்லாம் பைபிள்ல இருந்தாப்பா பேசுறேன், கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்க பாருங்க, மனிதர்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருமோ அப்போ உதவி செய்ய மிருகங்கள் வருதா இல்லையா? யோசிச்சு பாருங்க, வருதா இல்லையா? உங்க வீட்டில் இப்போ மதியம் லஞ்சை எக்ஸலண்ட் ஆக்க நான் வந்திருக்கு, ஆடு வந்திருக்கு, சில வீட்டில் கோழி வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கா? உங்கள் ஃபுட்டை எக்ஸலண்ட் ஆக்கிச்சா இல்லையா? கல்யாணத்தில் எடுத்து போனால் கல்யாணத்தில் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். எங்கே போனாலும் அந்த சிக்கன் தான் போடுறாங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். பார்த்தா நான் பிரியாணி சரின்னு சாப்பிட்டேன். இந்த பிளேட்டு நீ பாதி, ஒரே பிளேட்டை 2 பேர் பாதி எடுத்துக்கலான்னு பாஸ்டா மகையில் சொன்னேன். சாப்பிட்டேன். நான் ஒரு பிளேட்டை என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே சாப்பிட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ண என்ன வந்துச்சு? அங்கே சொல்லுமா, கரெக்டாக பேசுது, ப்ராக்டிக்கலாக பேசுது. ஆடு வந்துச்சா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வெள்ளிக்கிழமை ஈவினிங்கில், புதன்கிழமை ஈவினிங்லாம் வருது, மீன் வருது பண்ணா, கோழி ஹெல்ப் பண்ணுது, முட்டை கொடுத்து. எல்லா ஜீவன்களும் உதவி செய்ய வருது. திருச்சபை அது மட்டும் இல்லைங்க, டாக்டர்ஸ் கூட ஹியூமன் டிரான்ஸ்பிளான்ட்டில் பல மிருகங்களை யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு எப்போல்லாம் உதவி தேவையோ, ஏதாவது மிருகம் ஹெல்ப் பண்ணுமா, ஹியூமன் ஆர்கன்ஸை ஏதாவது அனிமல் ஆர்கனை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு சொல்கிறாங்க. நம்ம டாக்டருங்க சொல்லுவாங்க, நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, ஆட்டு மூளை சாப்பிடு, அப்போ தான் உனக்கு மூளை என்ன ஆகிடும். ஆமாங்க, என்ன ஈரல் சாப்பிடு, என்ன ஆகிடும், நுரையீரலில் பிரச்சனையா. ஒரு ஆடை காலி பண்ணி அந்த ஈரல் வாங்கி என்ன பண்ணுறாங்க, ஃப்ரை பண்ணி பெப்பர் போட்டு சாப்பிட்றாங்க. எது சரியாயிடுமா? நான் சொல்கிறது ரைட்டா தப்பா? தப்புனா ஸ்டாப் பண்ணுங்க பாஸ்டர்னா ஸ்டாப் பண்ணுறேன். ஆட்டு ஈரல் சாப்பிடு, ஈரல் சரியாயிடும். சூப் சாப்பிடு, போன் சரியாயிடும். எலும்பு சூப்பு சாப்பிடு, எலும்பு தெரில, உங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. இதற்காகவே நம்முடைய லேபரேட்டரியில் நிறைய அனிமல்ஸ் வளர்க்கப்படுகிறது. ஆமென். இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனோட பேர் ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். மிருகத்துக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நீங்கள் பாரோ பண்ணீங்கன்னா அது பேர் என்ன பேருங்க? ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேட் இருக்குன்னு நமக்கு தெரில. பிரச்சனை, உதாரணத்துக்கு ஒரு ஆடோட நுரையீரல் எடுத்து எனக்கு வச்சுக்கிறேன்னு வைப்போம், ஏன் வலி அதுக்கு தெரியாது, அது செத்து போச்சு. ஆட்டுக்கு வர எதனா ஒரு வியாதி எனக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு எந்த டாக்டர் மருந்து கொடுப்பாரு? நான் அட்ட டைமில் கார்டியோ டாக்டர்களையும் போனோம். அடுத்த டாக்டர் சொல்லுங்கப்பா, சொல்லுப்பா கரெக்டாக, வெட்டினரி டாக்டர்கிட்டையும் போனோம். நாங்கள் நீங்கள் எங்கிட்ட வந்திருக்கீங்க ஊசி போடுறதுக்கு? இல்லை சார், உள்ளே இருக்கிற அந்த லிவர் இருக்குல்ல அது ஆடோடது சார். அவரோட மருந்து, அவரோட ஊசி பார்த்துருக்கீங்களா நீங்கள்?
வெட்டினரி டாக்டரோட ஊசி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எவ்வளோ பெருசு இருக்கும்? நல்லா பெருசாக இருக்கும். அப்படி வச்சு அப்படி ஒரு சவுண்டு கேட்கும். பார்த்தா ஊசி போட்டிருப்பார், அது குத்திட்டு இருக்கும். There are a lot of risk and challenges when we share the organs of animals. எனக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டு வந்தேன். ஆமென். இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. பட் எத்திக்கலாக ஸ்டாப் பண்ணுறாங்க. அது ஆர்கன் ஹார்வெஸ்டிங் ஃப்ரம் அனிமல்ஸ் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட். மிருகங்களுக்குலேருந்து எடுக்கிறது ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா மிருகத்துக்குள்ளே ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வருது. அது பேர் வந்து ஜூனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிங்க, ஜூனோசிஸ். நம்ம வைரஸ்க்கே நம்ம இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. எதுக்குமே மருந்து கிடையாது, எல்லாம் ஆன்டி வைரல் தான் வச்சுருக்கிறோம். அது எல்லாத்தையும் சுடும், எந்த வைரஸையும் சுடும். எந்த வைரஸுக்கும் நம்மளால் இன்னும் ஆன்டி வைரல் பெரிய அளவில் நம்ம கண்டுபிடிக்கல. அந்த ஆன்டி வைரல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஆன்டி வைரல் வைரஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட்டை லங்கை எல்லாத்தையும் அடிச்சு போட்டுரும். அடிச்சுட்டு தான் அதை போய் அடிக்கணும். அதனால் we don't have any alternative of animals to help us. Amen. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அனிமல்ஸ் வருது. அந்த மிருகத்தையே ஜெனட்டிக்ஸில் போய் பூந்து விளையாடி அனிமல்ஸை உருவாக்குறாங்க லேபரேட்டரியில். அது ஒரு வேளை அதனுடைய கிட்னி அதனுடைய ஆர்கன்ஸ் ஹெல்ப் பண்ணமான்னு ரிசர்ச் போயினுக்குது. இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அனிமல்ஸால் ஏற்படக்கூடிய ஏதாகிலும் பிரச்சனை நமக்கு வந்தால் எப்படி ஹேண்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வருது. நம்ம பாடி எல்லாத்துக்கும் மேலே லிசன் அந்த ஆர்கனை நீங்கள் வாங்கின உடனே உங்கள் பாடி ரிஜெக்ட் பண்ணுது. உங்கள் பாடி ரிஜெக்ட் பண்ணதுனால நிறைய ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. உங்கள் உடம்பு கோச்சிக்குது, உங்கள் உடம்பு தன்னைத்தானே அடிச்சுக்குது, பேஷண்ட் இறந்து போகிறாரு. அதனால் ஸ்டில் வி ஆர் அண்டர் ஸ்டடி. ஆனால் அது இல்லை நீங்கள் இப்போ படிக்கிறது. மனிதனுடைய பாவத்திலிருந்து மனிதனை காப்பாற்றும்படியாக படைக்கப்பட்டவர் தான் இயேசு என்கிற ஆட்டுக்குட்டியானவர். தேவ ஆட்டு. Behold the Lamb of God. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. Behold the Lamb of God. யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இதை சொன்னார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். Behold the Lamb of God. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்களுடைய ஆட்டுக்குட்டியானவரோட இமேஜை போட்டுக்குங்க. ஆண்டவருக்கு எத்தனை கொம்புகள் இருந்ததா? 7 கொம்புகள், 7 கண்கள். ஆமென். ஆமாம். இந்த சப்ஜெக்ட் படிக்கிற வரைக்கும் நான் எங்கள் ஜீசஸும் 2 கொம்புடையவராக தான் இருப்பார்னு நினச்சேன். இல்லை, எனக்காகவே ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறார் என்னை காப்பாற்றும்படியாக என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆமென். யாத்திரையாகவும் 12ஆம் அதிகாரத்தில் போகும்போது பஸ்கா பண்டிகை கொண்டாடும். பார்த்துருக்கீங்களா? பஸ்கா பண்டிகை இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா? ஏன் இம்பார்ட்டண்ட்டு? என்னைக்கு பஸ்கா ஆடு வெட்டப்படுதோ அந்த ரத்தம் நிலைக்கால்களை பூசப்படும் போது இந்த ரத்தம் இவங்களை காப்பாற்றுது. எந்த வீட்டில் ரத்தம் இல்லையா அங்கே எந்த புள்ள சாகுது? தலைச்சம். கரெக்டா? அதுனா இந்த ஆடு சாகணும், இவங்க பிழைக்கணும். இந்த தேவ ஆடு சாகணும், நம்ம பிழைக்கணும். அல்லேலூயா. இந்த தேவ ஆடுக்கு 7 கொம்புகள், 7. What are these horns for? What are these horns? இந்த 7 கொம்புகள் என்ன? கேள்வி கிடைத்தனப்பா. இந்த 7 கண்கள் என்ன? ஆமென். They are the 7 spirits of God. அந்த வசனத்திலே ஆன்சர் கொடுத்துறா பாருங்க. யோவான் படிக்கலாமா? Holy Spirit. 7 ஆவிகள் தேவனால் அனுப்பப்படுகிற 7. For what? பிரதர் சிஸ்டர் உங்கள் கையில் கேட்குறேன், இங்கே ஒரு கேமரா இருக்குது. ஃபார் வாட்? ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க. நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா, மனுஷனுக்காக. என் கையில் ஒரு மைக் இருக்குது. ஃபார் வாட்? மனுஷனுக்காக. பின்னாடி ஒரு வாட்டர் கேனில் தண்ணி இருக்குது. ஃபார் வாட்? சொல்லுங்கள். இந்த 2 ஏர்கான் இருக்குது. ஃபார் வாட்? இந்த டிவி இருக்குது. ஃபார் வாட்? இந்த பூமியில் எல்லாமே இருக்குது. ஃபார் வாட்? சொல்லுங்கள். மனுஷனுக்காக. முள்ளங்கி இருக்குது. ஃபார் வாட்? வாழைப்பழம் இருக்குது. ஃபார் வாட்? மனுஷனுக்காக. மனிதர்களை காப்பாற்றும்படியாக தேவனால் அனுப்பப்படுகிற 7 ஆவிகள் பரலோகத்திலிருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்றும்படியாக கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். ஆமென். என்னோட செர்மன் நான் முடிக்க போகிறேன். Who is Jesus? Jesus today in your
லைஃப். இயேசு இன்றைக்கு யார் உன் வாழ்க்கையில்? உங்களையும் என்னையும் காப்பாற்ற, ரேமா டீம் அண்ட் சிங்கிங் டீம் பி ரெடி, உங்களையும் என்னையும் காப்பாற்ற வந்த தேவன். அல்லேலூயா. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், உங்களையும் என்னையும் காப்பாற்றும்படியாக. திருச்சபையே, தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர். யோவான் பரலோகத்துக்கு போகிறாரு, எல்லாத்தையும் பார்த்தார். யோவான் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் அமைதியாகி மகிழ போகிறார். தன் கண்ட ராஜா, மரியாளின் மைந்தன், கன்னி மரியாளின் மைந்தன், தன்னை வாழ வைத்த அந்த மகாபிரபு அதோ நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து தாவீதின் வேறானவர் என்று சொன்னார்கள், யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் தாழ்மையாய் அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ள ஆட்டுக்குட்டியாக இருந்தார். இட்ஸ் ஃப்ரெஷ், ஹிஸ் wound இஸ் ஃப்ரெஷ், ஹிஸ் blood இஸ் ஃப்ரெஷ், பிகாஸ் we are sinning every day. நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறதுனால் அவருடைய பாடுகளிலிருந்து வழிந்தோடுகிற ரத்தம் உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிறது. எழுந்து நிற்கலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக. இந்த யோவான் கண்ட காட்சி தான் நாம் காணப்போகிற காட்சி. வீட்டில் போய் இந்த சாப்டர் படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். Why the Lamb of God was slain. இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் ஏன் நமக்காக அடிக்கப்பட்டார்? இந்த தேவன் உங்களையும் என்னுடைய பாவங்களையும் மன்னிக்கும்படியாக நமக்காக ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தையே சிந்தும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறார். திருச்சபை உங்களையும் என்னையும் அர்ப்பணிக்கலாமா? ஓ ரிகதலபா ஷரகதரபரப தேரேரேரேரேரே ஓ ரிரரரபபபா. கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உங்களையும் என்னையும் காப்பாற்ற போகிறது. Jesus has been slain to serve the ultimate purpose. உங்களையும் என்னையும் காப்பாற்றும்படியாக இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். திருச்சபையை உங்களுக்கு தெரியுமா, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படவில்லை. நான் யோவான் நரகத்துக்கு போகணும், நீங்களும் நானும் நரகத்துக்கு போகணும். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமே இருந்தார். For reconciliation with God. பரலோகத்தில் 4 ஜீவன்கள் இருக்குது, அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. 24 மூப்பர் இருக்கு, அவங்களுக்கு நமக்கும் அந்த அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ள ஆட்டுக்குட்டிக்கும் யோவானுக்கும் சம்பந்தம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இயேசுவோடகுது. ஏன் தெரியுமா? அவர் நமக்காக சப்ஸ்டியூட் ஆனார். நீங்கள் மரிக்க தேவையில்லை, நீங்கள் அழிய வேண்டிய தேவையில்லை, நீங்கள் உயிர் விட வேண்டிய தேவையில்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இயேசு உங்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் வந்தார். உங்களை பாவத்திலிருந்து இயேசு கழுவுகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை கர்த்தர் ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு உங்களை அவமானத்திலிருந்து காப்பாற்றுகிறார். இயேசு உங்களை நித்தியத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார், பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார். இயேசு உங்களை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார். ஓ ரே தரே பெரே தரே பெரே தரே பெரே தரே பெரே தரே ஓரி தர பரதர பரதர பரே தரே பெரே தரே பெரி கதர போ ஷேரே ரே 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 ரி பர பர பகதர பர பரே பெரே ரே 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 பெதலே பெரே பெரே கே தரே பஷி ரே பெரே பெரே பெரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே,
எப்போதுமே இரு கைகளை பரத்துக்கு நேராக விரித்து என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரை நோக்கி அப்பா உமக்காக நாங்கள் எரிந்து கொண்டே எப்போதுமே ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஒருவர் தாம் ஆண்டவரே, ஆறுதல் நீர் தானையா. பாத்திரரே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மை உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மை உயர்த்திடுவே. தகப்பனே ராஜா, இம்மட்டுமாய் ஆண்டவரே, எப்படி யோவான ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆவிக்குள்ளாகி தகப்பனே அநேக காரியங்களை வெளிப்படுத்தினீங்களேப்பா, அதே போன்ற தகப்பனே இப்பயும் ஆண்டவரே நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய திறப்பின் வாசலில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குள்ளாகி எங்களை நீங்க வெளிப்படுத்துங்கப்பா, எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் காத்து இருக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலைகளை நம்ம நின்று கொண்டிருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், அநேக பாடுகள், வியாதிகள், வறுமைகள், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்படி அந்த மூப்பர்கள் ஆண்டவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் தேவனை நோக்கி பார்த்தது போது, இப்பொழுதும் தேவன் நமக்கு வெப்பனை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னா praise and prayer. இந்த 2 வெப்பனை கொண்டு நாம் நமக்கு விரோதமாய், நம்மளுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நமக்கு சபைக்கு விரோதமாய், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான நுகத்தடியாய் இருந்தாலும், எல்லா விதமான எரிகோ பட்டணமாய் இருந்தாலும் அதை முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய அந்த தேவனை, நம்மளுடைய தேவனை, அந்த உன்னதமான கர்த்தரை. இப்பொழுது நம்ம 2 கைகளை நோக்கி, 2 கைகளை நம்ம பரத்துக்கு நேராக நீட்டி, அப்பா நீங்க ஜெயம் கொள்ளுங்கப்பா, நீங்க ஜெயம் கொள்ளுங்கப்பா. நம்ம சரண்டர் ஆகலாமா? நம்ம என்னென்ன பாவங்கள்ல நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோமோ இப்பொழுது பரத்துக்கு நேராக நம்ம வாய்களை திறந்து கன்ஃபஸ் பண்ண 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 தேவன் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய போகிறார். இப்பொழுது ஜெயம் கொள்ள போகிறார். இப்பொழுது ஆளுகை செய்ய போகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து, அப்பா உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நாங்கள் பாவம் செய்து இருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ஆட்டுக்குட்டியானவரே, அப்பா உம்முடைய ரத்தத்தை கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை கழுவுங்க தகப்பனே ராஜா. உம்மை விட்டு பிரித்தெடுக்கிற எந்த காரியங்களும் அந்த எங்களை விட்டு அகற்றிடுங்கப்பா, எங்களை விட்டு பிடுங்கி போடுங்க தகப்பனே ராஜா. இன்றைக்கு நம்ம வாய்களை திறந்து துதியோடு நம்ம வாய்களை திறந்து சொல்லும் பொழுது தேவன் நம்மளுடைய பிசாசன அன்லாக் பண்ணி வைத்திருக்கிற எல்லா பிளெஸிங்ஸும் இப்பொழுது நம்ம லாக் பண்ண போகிறார் தேவன். நம்மளது
என்னென்ன காரியங்கள் blessings நம்மளுக்கு தடையா இருக்கிறதோ, நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன blessings இன்னும் நம்ம பெறாமல் இருக்கிறோமோ, இந்த 2026ஆம் ஆண்டு ஜெயத்தின் ஆண்டாக மாறப்போகிறது. இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு விடுதலையின் ஆண்டாய் மாறப்போகிறது. இன்றைக்கு நம்ம அந்த வெப்பன்ஸை நம்ம கையில் எடுக்க போகிறோம். அப்பா, அந்த ப்ரேயரையும் ஆண்டவரே ப்ரைஸையும் நாங்கள் வெப்பனா நாங்கள் கையில் எடுத்துக்கொள்ள போகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வசனமும் ஆண்டவரே இந்த ப்ரேயரும் இந்த ப்ரைஸும் தகப்பனே ராஜா எங்களுடைய லாக்டா இருக்கிற blessings அன்லாக் பண்ண போகிறது சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் அப்பா, நீங்க ஆண்டவரே எங்க கூட இருங்கப்பா, நீங்க எங்க கூட இருங்க சுவாமி. என் தேவனாகிய கர்த்தரப்பா, எங்களோடு நீங்க இருங்கப்பா. நாங்க சரண்டர் ஆயிட்டோம் சுவாமி. எங்களுடைய எல்லா பாவங்களையும் உமக்கு ஆண்டவரே நாங்க அறிக்கை பண்ணிட்டோம் தகப்பனே ராஜா. எங்களை நடத்துங்கப்பா. நம்முடைய சபையினுடைய வாழ்க்கையிலும் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம 3 வேளையும் நம்ம ஜெபிக்கிறோம். தேவன் இந்த 2026ஆம் ஆண்டு நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டாய் மாற்ற போகிறார். நம்மளுடைய ப்ரைஸையும் ப்ரேயரையும் நம்ம கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். தேவன் நம்மளுடைய சபையின் காரியங்களை நேர்த்தியா நடத்த போகிறார். அந்த உன்னதரை நம்ம கைகளை தட்டி அப்பா உமக்கு நன்றி பலிகளை செலுத்தலாமா? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். எல்லா வாய்களை திறந்து ஒரு விஷயம் சொல்லுங்களேன். என் ஜீவன் பிரியும் இரண்டு கைகளை அன்றைக்கு மூப்பர்கள் வணங்கினாங்க. ஆண்டவரை வணங்கினது போல 2 கைகளை பரத்துக்கு நேராக நம்ம நீட்டி அப்பா எங்களை வாழ்க்கையில நாங்க சரண்டர் பண்ணிட்டோம் சுவாமி. எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இப்பொழுது தேவனுடைய தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவரோட ரத்தம் உங்களை கழுவி கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினி மயமாய் இந்த இடத்துல ஆவியானவர் இறங்கி கொண்டு இருக்கிறார். ஓ ரீகா பாஷாதா ரா 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 பா 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 பா. அக்கினி பரலோகத்தின் அக்கினி
இது இறங்கி கொண்டிருக்கு. அபிஷேகத்தினால நிரம்புங்க இன்னும் அதிகமா. அவர் ரத்தம் உங்களை கழுவி கொண்டிருக்கிறது. உங்க பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடலாமா? இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது. ஓ ரிகாபா ஷாதா ரபா 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 ஷாதா ரபா 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 ரபா. ஓ ரிகாபா ஷாதா ரபா 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 ரபா. இன்னும் உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை நம்ம வெல்கம் பண்ணலாமா? ஓ ரிபா பா 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 பா. உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, எங்களை நீங்க மீட்டு கொள்ளுங்கப்பா. ரத்தத்தினால கழுவுங்க, எங்களை மீட்டு கொள்ளுங்க. ஓ ரிபா பா 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 பா. ஷாதா ரா ரா பா 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 ரா பா. ஆவியானவரே, எங்கள் மத்தியில நீங்க அசைவாடி கொண்டிருப்பதற்காக அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ எங்க பாவ எல்லா காரியத்திலிருந்தும் எங்களை மீட்டு எடுத்து எங்கள் தேவாதி தேவனே அப்பா, உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த இடத்துல எங்களை நீங்க கைவிடவே இல்லப்பா, எந்த இடத்துல நீங்க கைவிடவே இல்லப்பா. எத்தனையோ இடங்கள்ல நாங்க கீழே விழுந்தோம்ப்பா. உங்க அன்பு எவ்வளோ பெரியதப்பா அப்பா. நாங்க என்று பார்த்தோம்ப்பா, நீங்க அடிக்கப்பட்ட வண்ணமாய் அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கீங்கப்பா. இன்னமும் நாங்க உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கோம்ப்பா. இன்னமும் அப்பா நாங்க உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கோம்ப்பா. எங்க குறை குற்றம் எதுவா இருப்பினும் ஒரு விஷயங்களை மன்னிங்க. நம்ம வாயை திறந்து கேட்கலாமா? தேவன் அந்த இடத்துல சிங்காசனத்துல வீட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல நிக்கிறாரு. அடிக்கப்பட்ட வண்ணமாய் நின்று கொண்டு இருக்கிறார். ஏன் அந்த காயம், ஏன் அவர் ரத்த சிந்த சிந்த நிற்கிறாரு? நம்ம இன்னமும் காயப்பட்டுட்டே இருக்கிறோம், இன்னமும் அவரை சிலுவையில அறைந்துகிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அறிக்கையிட்டு விட்டுலாமா? நம்ம இன்னும் அவருக்கு விரோதமா காரியம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? பாவமான காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோமா? அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டோமே, அவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நம்ம போய் கொண்டு இருக்கிறோமா? ஒரு விஷயம் நினைவு கூர்ந்து இன்றைக்கு நம்ம அறிக்கையிட்டு விட்டுலாமா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். எங்களை ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, ஒரு விஷயம் நீங்க மன்னிங்கப்பா அப்பா. எங்க கைகளை பிடிச்சிக்கங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. உங்க ரத்தத்தினால நாங்க கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நாங்க இனி அப்படியாப்பட்ட காரியத்துக்குள்ள போகாத படிக்கு அப்பா, வழி விலகி போகாத படிக்கு எங்க கரம் பிடித்து நீங்க நடத்துங்கப்பா, எங்க கரம் பிடித்து நீங்க நடத்துங்கப்பா. இப்ப தேவ பிரசன்னை இந்த இடத்துல இறங்கட்டும்பா, உங்க வல்லமை இறங்கட்டும்பா. நீங்க நிரப்புங்கப்பா, உங்க பிரசன்னத்தினால இந்த இடத்த நிரப்புங்கப்பா. உங்க வல்லமை 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 ஒவ்வொருவரையும் தொட்டு நிரப்பட்டோமாப்பா. அப்பா நாங்க இங்க வந்தவங்க வெறுமையா போக கூடாதுப்பா, நாங்க வெறுமையா போக கூடாதுப்பா. உங்க பிரசன்னத்தினால நாங்க நிரம்பனப்பா. அக்கினி மயமான நாவுகள்னால நாங்க உம்மை துதிக்கிறோமாப்பா, அக்கினி மயமான நாவுகள்னால நாங்க உம்மை துதிக்கிறோமாப்பா. ஓ ரி பா 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 பா. ஓ ரி கா பா ஷா ரா 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 பா கரா பரா 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 பரா. ஓ ரி தா ரா பா ஷா ரா 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 பா ஷா ரா ரே கரா பா கரா பரா 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 பரா. ஓ ரி தா ரா 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 பா ஷா ரா ரே கரா பரா பா கரா பரா பரா பா. Thank you Jesus. வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. கவனிங்க. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து. நீங்க பாத்தீங்களா அந்த 7 கொம்பு 7 கண்களுடைய உங்களுடைய தேவனாகிய ஆட்டுக்குட்டியானவர், அவர் தான் உங்களை மேய்ப்பாராம்.
ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆமென். உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு பேர் ஆட்டுக்குட்டியானவர். தான் அடிபட்டு நம்முடைய கண்களை துடைக்கிறார். அம்மா தான் குழந்தைய பெற்றிருக்கோம், அம்மாவுக்கு தான் வலி ஜாஸ்தியாக இருக்கும், குழந்தைக்கு ஒரு வலியும் இருக்காது. ஆனால் அந்த குழந்தை அழும்போது அந்த அம்மா அந்த குழந்தையுடைய கண்ணீரை துடைக்கிறது. இவர் தான் தாயுமானவர். உங்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் தாமே இவர்களை மேய்ப்பார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்னை மேய்ப்பார், ஜீவ தண்ணீர்கள் அண்டையிலே என்னை நடத்துவார், என் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. வெளிப்படுத்தல் 7:17. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul.